சென்டம் ஆப் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நாங்களும் எல்லாருமே நல்லா இருக்கோம். ஏன்னா நியூவாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம டெமோ கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலர் கிளாஸஸில் நம்மளோட டாப்பிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. ஸோ அவங்க ரிவிஷன் பர்பஸ்க்காக நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, சந்தோஷம். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு டாபிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி போகணும். ஸோ ஓல்டில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணவங்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருங்க, ஸ்டார்ட் பண்ணாதவங்களும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் நமக்கு டைம் இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 150 days வந்து நமக்கு டைம் இருக்குது. ஸோ இதை நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அடுத்த எக்ஸாம்ஸ்ல ஒரு நல்ல ஸ்கோர் கிடைச்சிரும். ஏன்னா ஆல்மோஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த லாஸ்ட் இயர்க்குள்ள கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டாங்க, போஸ்டிங் எடுத்துட்டாங்க. அண்ட் மோரோவர் நாளைக்கு குரூப் 2A மெயின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் நல்லபடியாக பண்ணுங்க. தென் வேற என்ன, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். நமக்கு ஆஸ் பர் சிலபஸ் படி சயின்ஸ் வந்து குரூப் 4ல வந்து நமக்கு வந்து ஒரு மேஜரான டாபிக் அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம். இப்போ என்னன்னா அதோட வெயிட்டேஜை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ கம்மி பண்ணினாலும் நமக்கு அந்த 5 கேள்வி தான் வரப்போகுது குரூப் 4ல அப்படின்னு நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளோட சயின்ஸ் டாபிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா பிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பாட்னி இருக்குது, சுவாலஜி இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து சயின்ஸ். ஸோ அதுவும் நம்மளோட ஸ்டாண்டர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறப்ப என்ன, 10ஆம் வகுப்பு தரம் அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த புக்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்களேன். 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு 3 வால்யூம்ஸ் இருக்கும். ஓகேவா? 6th 7thலயும் 3 வால்யூம், மொத்தம் 6 புக் வந்துடும். 8th 9th 10th அந்த 3 புக்கையும் தனியா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா வச்சீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட 6th இருந்து 12th வரையும் உள்ள தமிழ் புக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சீங்கன்னா எவ்வளவு மொத்தமா இருக்குமோ அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அதோட கண்டென்ட்டும் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அதிகமாக தான் இருக்கும். கம்மியான இதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் புக்கை நீங்க எடுத்து ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல வந்து அந்த 24 பாடம் இருக்கும், மொத்தமா 24 லெசன்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளவுதான் வந்து இந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனால ஒரு பொண்ணால வந்து படிக்க முடியுமானா கொஞ்சம் கடினம் தான் அது. அப்ப 10th ஸ்டாண்டர்ட் ஒரு லெவல் போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும் நமக்கு. ஆனா இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா படிக்கிறதுக்கு ஈஸி தான், இருந்தாலும் போர்ஷன்ஸ் அதிகமா இருக்குது, வெயிட்டேஜ் கம்மியா இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப வெயிட்டேஜ் கம்மியா இருக்குங்கிறதுனால நிறைய பேர் வந்து அந்த சயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு 5 கேள்விக்காக நான் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதுக்கு ஈஸியான ஒரே ஆன்சர், அவ்வளோதெல்லாம் வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். ஓல்டு கொஸ்டின்ஸ் புக் பேக்ல இருக்கிறது அண்ட் பாக்ஸ் அந்த ஃபேக்ட்ஸ் டியூனோ இந்த இதெல்லாம் மட்டும் படிச்சுட்டு நம்ம இந்த 5 கேள்வியில 2 கேள்வி கிடைச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் வந்து போயிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா சில பேரோட கைடன்ஸ் எப்படின்னா, சில பேர் எப்படி கைட் பண்ணிடுறாங்கன்னா சயின்ஸ் எல்லாம் ஓரங்கட்டு, அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. தேவை இல்லைதான். யாருக்கு அப்படின்னா குரூப் 4க்குன்னு மட்டும் நான் படிக்க போறேன், குரூப் 4 தவிர்த்து வேற எதுக்குமே நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சயின்ஸை வந்து நீங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன். ஆனா இல்ல, நான் குரூப் 4ஓட நின்றுட மாட்டேன், என்னோட எய்ம் என்னோட கோல்லாம் வேற, நான் குரூப் 2 எழுதணும், குரூப் 1 எழுதணும் அப்படின்னா அப்ப நீங்க வந்து சயின்ஸோட டச் இல்லாம, சயின்ஸோட அந்த போர்ஷன்ஸ் இல்லாம நீங்க டச் பண்ணவே முடியாது. நீங்க 2A இருக்கட்டும், இல்ல 2லயா இருக்கட்டும், இல்ல மெயின்ஸ்லயா இருக்கட்டும், சயின்ஸ் அண்ட் டெக் இல்லாம நமக்கு சப்ஜெக்ட் கிடையாது. சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கிறப்போ நமக்கு ஃபண்டமெண்டல்ஸ் இங்க இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணணும். அட்லீஸ்ட் நீங்க
தரவு பண்ணலனாலும் அதுக்கான நாலேஜாவது உங்களுக்கு இருக்கணும். சயின்ஸோட நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். இல்லாம நீங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுங்கிறது அவ்வளோ சாத்தியம் கிடையாது. ஸோ அப்ப சயின்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை எப்படி வந்து நம்ம அதை அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி எப்படி ஆன்சர் எடுத்து அந்த ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் இந்த செஷன் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அண்ட் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சயின்ஸ் வேற எங்கேயாவது யூஸ் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெக்னீஷியன் 1 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டெக்னீஷியன் 3 அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம்ஸும் முடிச்சுட்டாங்க. லோகோ பைலட்டோட ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜும் முடிஞ்சு செகண்ட் ஸ்டேஜுக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் அடிஷனலா பாத்தீங்கன்னா இப்போ ஐசோலேட்டட் கேட்டகரின்ஸ் ஆர்ஆர்பியில வந்து டீச்சர் எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, குரூப் டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேற என்ன, என்டிபிசி அப்கமிங் நடக்க போற எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா என்டிபிசி அண்டு என்டிபிசிலே வந்து கிராஜுவேட் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்படின்ட்டு சம்திங் 2 எக்ஸாம்ஸ் நடத்த போறாங்க. அப்ப இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட சயின்ஸ் வந்து மேஜர் ரோல் பண்ணும். ஸோ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரீசனிங்கும் ஆப்டியும் அங்க இருக்கும். அடிஷ்னலா ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல 40 கொஸ்டின்ஸ்ல 20 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு சயின்ஸ் தான் இருக்கும். அப்போ இங்க நீங்க படிக்க போற சயின்ஸ் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். மோரோவர் நம்மளோட டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் வரப்போகுது, அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ நிறைய பேர் டீச்சர்ஸ் பிஎட் முடிச்சவங்க, டிடிஎட் முடிச்சவங்களுமே நம்மளோட பேட்ச்ல இருக்கீங்க. ஸோ கேட்குறப்பயே வந்து டெட்டுக்குன்னு தனியாக கிளாஸ் நடத்துவீங்களான்னு கூட கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குமே இந்த சயின்ஸோட போர்ஷன்ஸ் கண்டிப்பாக தேவை. நம்மளோட ஸ்டாண்டர்ட் படி அவங்க அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் வந்து 1 to 8 வரையும் படிச்சா போதும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எக்ஸாம்ஸ்ல நீங்க போய் கொஸ்டின் ஃபேஸ் பண்ணீங்கன்னா, இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் வரையும் கேட்டிருக்காங்க. அது அந்த 8th ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருப்பாங்களா, அந்த 8th ஸ்டாண்டர்டுக்குள்ள ஒரு 15 கேள்வி மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. அடுத்தது 9th 10th இருந்து ஒரு 15 கேள்வின்ட்டு மொத்தம் 30 கேள்வி வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஜிடில வரும். இதே பாத்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட், ஓகேவா, டிஜிடி. ஸோ அதுல வந்து கிராஜுவேட் லெவல் டீச்சர்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் உள்ளவங்களுக்கு உண்டு. அந்த 30 கொஸ்டின் எங்க இருந்து கேட்பாங்கன்னா 6th இருந்து இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th லெவல்னு சொல்லியிருப்பாங்க. சாரி 10th லெவல்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கேட்கறது எங்க அப்படின்னா 11th 12th இருந்தும் கேட்டிருப்பாங்க. அப்ப 15 கேள்வி மட்டும்தான் நமக்கு 10th லெவலுக்குள்ள வந்து பிடி அசிஸ்டன்ஸ்க்கு வந்து கேட்கறாங்க. பாக்கி 15 கேள்வி 11th 12th இருந்தா கேட்டிருந்தாங்க. இது லாஸ்டா நடந்த எக்ஸாமோட அந்த எல்லா கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் படி நான் சொல்றேன். ஏன்னா நான் அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி பார்த்தேன். இதுல இருந்து பாக்குறப்ப எனக்கு பேப்பர் 2க்கு பாத்தீங்கன்னா 15 கேள்வி 10th இருந்துச்சு, 15 கேள்வி 10th மேலதான் இருந்துச்சு. அதே மாதிரி பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா 15 கேள்வி 8th இருந்துச்சு, 15 கேள்வி 10th வரையும் இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம சயின்ஸை எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீச்சர் எலிஜிபிலிட்டிக்கோ இல்ல டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கோ ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா தரவா படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து எடுத்து வச்சு படிச்சிருங்க. 10th வரையுமாவது, அட்லீஸ்ட் 10th வரையுமாவது தரவு பண்ணிக்கிறது பெட்டர். அதுலயே வந்து என்னென்ன பண்ணணும்னா, இப்போ பாக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், நிறைய பாக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா டூயூனோ கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. இப்போ ஆர்ஆர்பில எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்சிஆர்டி சிலபஸ்ல போய் பாத்தீங்கன்னா அந்த டூயூனோ கொஸ்டின்ஸே அவ்வளவு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது அப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ், அப்புறம் வந்து மேலும் அறிந்து கொள்க அப்படின்னு ஒரு பாக்ஸ், ஒரு யூனிட் முடிஞ்சோடனே மேலும் அறிந்து கொள்க இல்ல மேலும் தகவல்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் வந்து ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைக் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ ஹீட்னா ஹீட் எடுத்துக்கிட்டு, ஸோ வெப்பச்சலனம்னா என்ன, வெப்ப கதிர்வீச்சல்னா என்ன, கன்வெக்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷன், இதை தனித்தனியா அப்படியே வந்து டெஃபினேஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஷார்ட் ஃபார்ம்ல. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுக்காக அப்படி சொல்றேன்னா, இடையில நடந்த ஒரு ஹைகோர்ட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இயக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இயக்கம் என்பது என்ன அப்படின்ட்டு டைரக்டா கொடுத்திருந்தாங்க. அது வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னா, அந்த பாக்ஸ்ல பின்னாடி அந்த யூனிட் முடிஞ்ச உடனே மேலும் தகவல்களுக்கு அந்த மேலும் அறிக அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹிண்ட் மாதிரி கொடுத்திருந்தாங்களா, அதுல ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ளது. அப்படியே அடுத்த யூனிட்ல போய் பாக்குறப்போ என்னன்னா செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு கொடுத்திருந்தானுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த பாட்னி சுவாலஜில பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல பின்னாடி ஃபர்ஸ்ட் லைன்லயே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேள்விகள் எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, பேசிக்கான விஷயங்கள் தான் கேட்கறாங்க. ஆனாலும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம அந்த புக்கை புரட்டல அப்படிங்கிறதுனால நமக்கு எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்,
நீங்க இந்த புக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிடுங்க. 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th, 9th அண்ட் 10th வரையும் இல்ல இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடுங்க. கலெக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அடுத்தது ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து நீங்க புக்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி ஆயிடுவீங்க, சயின்ஸ் படிக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் சயின்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு சிலபஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. சிலபஸ்ல நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பயாலஜி டாபிக் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா பயாலஜி டாபிக் வந்து கொஞ்சம் கண்டென்ட் அதிகமா இருக்கும். ஆனா பேசிக்கான விஷயங்கள், ஓகேவா? பிசிக்ஸ்ல எப்படி நமக்கு வந்து மோஷன்ஸ் வந்து எவ்வளவு பேசிக்கோ அதே மாதிரி வந்து இந்த என்விரான்மெண்டல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேசிக்கான விஷயங்கள் வந்து பயாலஜில இருக்குது. ஸோ அதனால லிவிங் ஆர்கானிசத்தோட பேசிக்ஸ் என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறமா குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அது நமக்கு தெரியணும். அடுத்தது நம்மளோட ஜெனட்டிக்ஸ் தெரியணும். அடுத்தது எவாலுவேஷன் தெரியணும். அப்புறம் இந்த மாதிரின்ட்டு ஒவ்வொன்றா ஒரு டாபிக்கா இருக்குது, ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியணும். இன்னொன்னு, நமக்கு எக்ஸாம்ல வந்து நமக்கு 5 கேள்வி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க குரூப் 4ல. அப்ப இந்த 5 கேள்விகளை நீங்க எப்படி பார்த்தாலும் 8th, 9th, 10thல ஒவ்வொன்றுலையுமே வந்து 20 to 24 லெசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு சயின்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 72 பாடம் வந்து எங்க இருந்து வந்துருதுன்னா 8th, 9th, 10thல மட்டுமே 72 பாடம் இருக்குது. அது இல்லாம 6th, 7thல 3 இயல் இருக்குது. 3 இயல்லையுமே ஒரு 8 பாடம், 7 பாடம்னு இருக்குது. இப்போ இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 100 டாபிக், 100 பாடம்னு வச்சுங்களேன். கணக்குக்கு வச்சுக்கிறீங்கன்னா ஒரு 100 பாடம் இருக்குது உங்களுக்கு 6thல இருந்து 10th வரையும். இப்போ இவ்வளவு போர்ஷன்ஸையும் படிச்சு அந்த 5 மார்க் எடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறப்ப நிறைய பேருக்கு வேணான்னு தான் தோணும். ஆனா வேற வழி கிடையாது. நம்ம விட்டுட்டு போற ஒவ்வொரு கேள்விகளும் நம்மளோட போஸ்டிங்க்கு வந்து பெரிய தடையா வந்து இருந்துரும். அப்ப அந்த தடையை நம்ம உடைக்கணும்னா இங்க நம்ம சயின்ஸ் படிச்சுதான் ஆகணும், ஓகேவா? ஸோ அது அடுத்தது. செகண்டரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 5 கேள்வியை எப்படி பிரிச்சு கேட்பாங்க அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். 5 கேள்வியை எப்படி பிரிச்சு கேட்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நமக்கு பிசிக்ஸ் வந்து போர்ஷன்ஸ், அடுத்தது பயாலஜியோட போர்ஷன் அண்ட் கெமிஸ்ட்ரியோட போர்ஷனை கம்பேர் பண்ணி பாக்குறப்ப கெமிஸ்ட்ரியோட போர்ஷன் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஸ்டினும் கேட்பாங்க. ஓகே, அப்போ பிசிக்ஸ்ல ஒரு 2 கேள்வி, அப்புறம் பயாலஜில ஒரு 2 கேள்வி, அப்புறம் கெமிஸ்ட்ரியில ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ஷோரா சொல்ல முடியாது. பட் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு 90% மேல இருக்குது. சம்டைம்ஸ் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர், அதாவது கொஸ்டின் ஃப்ரேம் பண்றவங்க என்னன்னா கெமிஸ்ட்ரி மேஜர்ல உள்ளவங்களா இருந்து ஃப்ரேம் பண்றாங்கன்னு வச்சுங்க. 3 கேள்வி கெமிஸ்ட்ரியை கேட்டு விட்டுட்டு சயின்ஸ்ல, பிசிக்ஸ்ல ஒன்றும், பயாலஜில ஒன்றும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கூட கேட்டு போகலாம். பயாலஜியை டச் பண்ணாம கூட கேள்விகளை ஃப்ரேம் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா அவங்க சயின்ஸ்ல 5 கேள்வின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாட்னில எவ்வளவு, சுவாலஜில எவ்வளவு, கெமிஸ்ட்ரியில எவ்வளவுங்கிறத நமக்கு சொல்லல. அப்போ அந்த எல்லா டாபிக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து ஒரு 5 கேள்விகள் வந்து கேட்கப்படும் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி இப்போதைக்கு இருக்கிற சிலபஸ். அஸ்பர் இப்ப கரண்ட் சிலபஸ் வந்து நமக்கு வந்து சயின்ஸோட போர்ஷன்ஸ் அண்ட் வெயிட்டேஜ் அண்ட் அதோட ரோல் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு அவ்வளவுதான் விஷயம், ஓகேவா? ஓகே, இப்போ சயின்ஸ்ல நமக்கு என்னென்ன டாபிக் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரியப்படுத்திடும், ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல வந்து நமக்கு சயின்ஸ்ல வந்து 3 டாபிக் வந்து உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா பயாலஜி. பயாலஜிலே 2 பார்ட் இருக்குது, பாட்னி, சுவாலஜி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்ப நமக்கு இந்த சிலபஸ் படி நமக்கு எங்கே இருந்து பயாலஜி டாபிக் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டாபிக்கே என்னன்னா மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உயிரியலின் அடிப்படை விதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உயிரியலின் அடிப்படை விதிகள்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியணும். உயிரியல்னா என்னன்னு தெரியணும், உயிரியலோட அடிப்படை விதிகள் என்னன்னு தெரியணும்.
ஃபர்ஸ்ட் உயிரினா என்ன அப்படின்னா ஒரு உயிரினம். அப்ப இந்த ஒரு உயிரினம்ங்கிறது ஒரு செல்லாலா இருக்கலாம், இல்ல பல செல்லா இருக்கலாம். இந்த செல்லெல்லாம் சேர்ந்ததுதான் உறுப்புகள், உறுப்புகள்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலனாலும் நம்ம அடுத்த செல்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப நம்ம தெரிஞ்சுக்கும். பட் நான் பேசிக்கா நான் சொல்றேன். ஒரு சின்ன சின்ன உயிரி அப்படிலாம் சேர்ந்ததுதான் ஒரு ஒரு உறுப்பா இருக்கும். ஓகேயா? அந்த உறுப்புகள்லாம் சேர்ந்ததுதான், நிறைய உறுப்புகள்லாம் சேர்ந்ததுதான் ஒரு உயிரினம். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன அதாவது நம்ம தசைகள் இருக்குல்ல, இந்த தசைகள் எல்லாமே சேர்ந்து சின்ன சின்ன ஒன்னொன்னும் தனித்தனி உயிரி. இது எல்லாமே சேர்ந்து ஒரு உறுப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் கை, காலு, ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து நம்மளோட உடல். அப்போ செல்கள் எல்லாம் சேர்ந்து உறுப்பா இருக்குது, உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு உயிரினமா இருக்குது. அப்ப இந்த உயிரினம் வந்து எப்படி இந்த பூமியில வந்து படைக்கப்பட்டது? ஸோ இது வந்து எப்படி தானா வந்துருச்சா அப்படின்னா, அதுக்கெல்லாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. ஓகேவா? நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு செல் உயிரி தான் முதல்ல தோன்றுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து காற்று தான் தோன்றுனுச்சு, அடுத்தது புல் பூச்சி தான் தோன்றுனுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் வந்து இந்த பூமியில வந்து பிறவிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கண்டுபிடிச்சாங்க. இது எல்லாமே பத்தி படிக்கிற ஒரு அறிவியல் தான் இந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ அப்போ பேசிக் கான்செப்ட்ல வந்து லைஃப் சயின்ஸோட பேசிக் கான்செப்ட் அண்ட் மெயின் கான்செப்டும் ஏன்னா உயிரி தோற்றுவிச்சிருக்கு, அது இங்க வாழுது அப்படின்னா, இப்போ ஒரு லாமார்க்கியம் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்காரு, டாவின்சி ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு உயிரினம் வாழுது அப்படின்னா அந்த உயிரினம் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. நல்ல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவனால நல்லா வாழ்ந்துகிட்டு, அதாவது அந்த எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இன்கேஸ் சில பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணாம அப்படியே செட்டில்டா ஒரே மாதிரி உட்காந்துருப்பாங்களே, அவங்களால திடீர்னு போய் எக்ஸசைஸ் பண்ண சொன்னா எக்ஸசைஸ் பண்ண முடியாது. இப்போ நல்லா ஜிம் போய் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கவனா திடீர்னு ஒரு ஜிம்குள்ள விட்டோம்னா போ அப்படின்னு சொன்னா அவன் போய் ஒர்க் அவுட் பண்ண போறான். அந்த இடத்துல வந்து ஜிம்முக்கே போகாத, ஜிம்மோட நாலேஜே இல்லாத ஒரு பையனை கொண்டு போய் ஒர்க் அவுட் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அவனால முடியாது. அப்ப என்ன பண்ணுவான், அங்க இருந்து ஒடியாந்துருவான். இததான் சொல்லியிருக்காங்க. இப்ப லாமார்க்கியமா இருக்கட்டும், டாவின்சியா இருக்கட்டும், ஒரு உயிரினம் ஒரு இடத்துல வந்து வாழ முடியும், அதுக்கான சூழ்நிலையில அதை அதை வந்து தகவமைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னா அந்த உயிரினம் வந்து அதோட அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த பண்புகளை கடத்திக்கிட்டு போகும். இல்லைன்னா அது வந்து வெளியேறிடும். இதுதான் பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தாமை விதிகள் அப்படிங்கிற மாதிரியும் ஒரே அப்புறம் இன்னொன்னு இப்போ சின்ன பிள்ளையிலன்னு சொல்லுவாங்க, படிக்க படிக்க தான் வந்து மண்டையில ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு கூட அந்த விஷயம் பொருந்தும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங்ல வந்து ஜஸ்ட் என்னங்கிறத வாசிச்சு தான் பார்ப்போம், அங்க என்ன கண்டென்ட் இருக்குன்ட்டு. செகண்ட் ரீடிங்ல என்ன டைட்டில் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து மைண்ட்ல ஏத்துவோம். அடுத்தது மெயினான விஷயங்கள் மட்டும், அடுத்த ரீடிங்ல மெயினான விஷயங்கள் மட்டும் மண்டையில ரெஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ரீடிங்லயுமே ஒவ்வொரு தடவை படிக்கும் போதுமே ஒவ்வொரு கேள்விகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீடிங்லயே வந்து நமக்கு வந்து 1000 கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே நமக்கு வந்து அள்ளி போட்டு நம்ம எடுத்துட்டு போயிருது கிடையாது. ஒவ்வொரு ரீடிங்லயுமே ஒவ்வொரு கொஸ்டின் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நல்ல தரவு பண்ணதுக்கு அப்புறமும் திரும்பி படிச்சு பாருங்களேன், அந்த இடத்துல மறுபடியும் ஒரு கேள்வி கிடைக்கும். இப்படிதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பயன்படுத்த அது நல்லா ஆக்டிவா இருக்கும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது கடத்திக்கிட்டு போகும். இதுவே வந்து ஒரு விஷயத்த பயன்படுத்தாம இருந்தோம்னா அது மழுங்கி போய் வீணா போயிடும் அப்படிங்கிற விதிகளை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப டாவின்சியும் லாமார்க்கியம்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சயின்ஸ் ரிலேட்டடா பயாலஜில யாரெல்லாம் எவ்வளவு விதிகள் சொல்லியிருக்காங்க, அவங்க என்னென்ன நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விதிகளை வந்து நமக்கு கத்துக் கொடுத்துட்டு போயிருக்காங்க, இந்த உலகத்துல என்ன இருக்குது அப்படிங்கறத வந்து அவங்க கண்டுபிடிச்சது, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே படிக்கிறது தான் இந்த மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அப்படின்ட்டு. அடுத்தது கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஸோ அப்ப என்னன்னா, கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் வாழக்கூடிய உயிர்கள் இருக்குல்ல, இந்த உயிரினங்கள்ல வந்து நம்மளே பாருங்களேன், நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா மனுஷங்களே இப்ப வந்து நிறைய உயிரினங்கள் அப்படின்ட்டு நம்ம பேர் வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மனுஷங்களை யாருமே வந்து மனுஷன் யார வாப்பா போப்பான்னு கூப்பிடுறது இல்லை, வா நாயே போ நாயே அப்படின்ட்டு இப்படி வந்து மிருகங்களோட பேரை வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? அத மாதிரி வந்து நான் அந்த இதுல சொல்லல, அதாவது மிருகங்களை வச்சு ஒப்பிட்டு நான் சொல்லல, அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த சொசைட்டில வாழ்ற இடத்துல பாருங்களேன், தாவரங்கள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, மனிதர்கள் இருக்கும். அது இல்லாம வேற என்ன இருக்கும் அப்படின்னா புழு பூச்சிகள் இருக்கு, காற்று இருக்குது, நீர் இருக்குது, ஆகாயம் இருக்குது, இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே இருக்கு. சின்ன சின்ன உயிரிகள்லாம் இருக்குது, பாம்புல இருந்து பூரா, பள்ளி, அதே மாதிரி வந்து மண்புழு அப்படின்னுட்டு அவ்வளவு உயிரினங்கள் இருக்குது. ஓகேவா? இந்த உயிரினங்கள்லாம் எப்படி வந்து தோன்றுனுச்சு, இதுகளோட வகைகள் என்ன, இதோட குடும்பம் என்ன, இது எங்க இருந்து வந்துச்சு, இது எல்லாத்தையுமே படிக்கிற
ஒரு செக்ஷன் தான் வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அப்போ வகைப்பாட்டியல். ஸோ எவ்வளவு உயிரிகள் இருக்குது, என்ன பண்ணணும், அந்த உயிர்கள்லாம் எப்படி வந்து பரிணாமம் அடுத்தடுத்து எப்படி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போணுச்சு. ஏன்னா ஒட்டகச்சிவிங்கியை பத்தி ஒரு ஸ்டோரி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஒட்டகச்சிவிங்கி வந்து சாதாரணமா முன்னாடி இருக்கிறப்ப அந்த ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து வந்து ஷார்ட்டா தான் இருந்துச்சு அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. இல்லைன்னா இந்த ஜுராசிக் பார்க் மூவில எல்லாம் கூட வந்து ஒரு அது சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஏன் இவ்வளவு அந்த கழுத்து வந்து இவ்வளவு இது நீண்டு போயிருந்துச்சுன்னா, அது எக்கி எக்கி அந்த தாவரத்தை கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கழுத்தானது வந்து அடுத்த தலைமுறைக்கு நீண்டு நீண்டே வருது. இதுதான் வந்து பரிமாணவியல் அப்படிங்கிற மாதிரியும், பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தா விதி அதை யூஸ் பண்றதுனால அந்த உறுப்பானது வளர்ந்துகிட்டே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும். சில உயிரினங்களுக்கு வந்து வால் இருந்த உயிரினங்கள் பிற்காலத்துல வால் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத ஒரு எச்ச உறுப்பு அங்க இருந்திருக்குது. அது தேவையே இல்லாதது அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல அது காணாமலே போயிடுச்சு. அந்த மாதிரிதான் மனுஷங்களும். ஓகேவா? நம்ம மூளையை பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு மூளை நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தை, ஆரோக்கியமான மூளை வளர்ச்சி, நல்ல நாலேஜான ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த ஜெனரேஷன் நம்மளே மழுங்கி போயிருந்தோம்னா அடுத்த ஜெனரேஷன் அவனோட குழந்தையுமே வந்து கொஞ்சம் மக்கா பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால நம்ம படிக்கணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எவால்யூஷன். ஸோ எவால்யூஷன் அப்படிங்கிறது பரிணாமம். ஸோ அதான் இப்போ ஒரு உயிரினம் அது தோன்றி அதுல இருந்து அடுத்தடுத்த படிநிலைகளை எப்படி கடந்து வந்துச்சு, அதுல ஏற்பட்ட மாற்றங்கள், இது எல்லாத்தையுமே படிக்கிற ஒரு செக்ஷன் தான் வந்து எவால்யூஷன். அடுத்தது ஜெனட்டிக்ஸ். வேல்யூஷன் பரிமாணம் அடைஞ்சு வந்துட்டு ஒரு உயிரினம் வந்துருச்சு. அப்ப அதுல வந்து ஜெனட்டலா என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, அது மாற்றம் அடைஞ்சு அது வளர்ந்து வர்றதுக்கு ஜெனட்டலா அங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்குது. அடுத்தது அது ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன மாறுதல்கள் ஏற்பட்டிருக்குது, இதெல்லாம் பத்தி படிக்கிறது. இப்ப நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா, மனுஷனை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சில பேருக்கு சொல்லுவாங்க, பாரம்பரியமாக இவங்க அப்பா மாதிரி இருக்காரு, தாத்தா மாதிரி இருக்காரு அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் வந்து சொலவடையா நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பேச்சு வழக்குல அந்த கிராமங்கள்ல எல்லாம் வந்து பாட்டிகள்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து ஜீன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா பண்பு அப்படியே வந்து அதான் அவங்க அப்பா மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப, அவங்க அப்பாவோட குணாதிசயங்கள் எல்லாமே வந்து அவங்க பையனுக்கு வந்து அந்த அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்பட்டிருக்கு. அடுத்த தலைமுறைங்கிறதான் வந்து எவால்யூஷன், பாரம்பரியமாக அப்படிங்கிறது எவால்யூஷன். இதே வந்து அடுத்த தலைமுறைக்கு அந்த பண்புகளை கடத்தி கொண்டு வந்திருக்காங்கல்ல, ஒரு ஆள்கிட்ட உள்ள பண்புகளை அப்படியே வந்து இன்னொரு பையனுக்கு வந்திருக்கு. இல்லைன்னா அவரை மாதிரியே அந்த உருவங்கள் எல்லாமே வந்து அடுத்த பையனுக்கும் இருக்கு அப்படிங்கிறப்ப இததான் வந்து ஜெனட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஜீன், அதாவது மரபு வழியா வந்து இவங்களுக்கு இந்த பண்புகள் வந்து வந்திருக்குது அப்படிங்கறது சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் பத்தி படிக்கிற ஒரு செக்ஷன் தான் வந்து என்னன்னா ஜெனட்டிக்ஸ். அடுத்தது பிசியாலஜி. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த ஜெனட்டிக்ஸும் பிசியாலஜியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷ உடம்புல பிறக்கிறப்பையில இருந்து இறக்குற வரையும் மனித உடல்ல உள்ள அனைத்து உறுப்புகளும், ஸோ அப்புறம் வந்து எவ்வளவு பார்ட்ஸ் ஆஃப் நம்மளோட ஸ்கூல் புக்ல ஸ்டார்ட் பண்ண உடனே சின்ன வயசுல என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படிங்கிறது தான் படிச்சிருப்பீங்க ஸ்டார்டிங்ல. இப்ப இந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எதுக்கு ஸ்டார்டிங்னா, மனுஷனுக்கு பேசிக்கே என்ன அப்படின்னா உடல் உறுப்புகள் தான். அப்ப ஒரு மனிதன்னா எப்படி இருப்பான் அப்படின்னா, 2 கண்ணு, ஒரு 2 கை இருக்கும், 2 கால் இருக்கும், ஒரு இதயம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்ப இது மட்டும் இல்லாம இது மட்டும்தான் மனுஷன் உடம்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இப்பயே தெரியும். மூளை இருக்குது, மூளைக்குள்ள என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது, நரம்பு மண்டலங்கள் இருக்குது, அப்புறம் கண் இருக்குன்னா கண்ணோட வெளி இருக்குது, வெளி திரை இருக்குது, அப்புறம் கருவெளி இருக்குது, அந்த கருவெளியோட நரம்பு மண்டலங்கள் இருக்குது, நரம்பு பகுதிகள்லாம் இருக்குது. அதே மாதிரி உடல் உறுப்புகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதயம் இருக்குது, கல்லீரல் இருக்குது, இரைப்பை இருக்குது, சிறுகுடல், பெருகுடல் இப்படின்னுட்டு உடல்ல உள்ள அத்தனை உறுப்புகள் இருக்குது. நம்ம வந்து ஒரு டாக்டர் ரேஞ்சுக்கு நம்ம பிரிச்சு படிக்க வேண்டாம். பட் பாடியில நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா, சப்ஜெக்டுக்காக தெரிஞ்சுக்கணும், எக்ஸாம்காக தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்மளோட லைஃப் எப்படி இருக்கு, நம்மளோட உறுப்புகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்குது, இந்த உடலானது எப்படி கட்டமைக்கப்பட்டது, என்னென்ன உறுப்புகள் இருக்குது, கான்ஸ்டியூஷன், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, ஸோ அது எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சு அப்படின்னுட்டு படிச்சு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி ஸ்கோர் பண்றதுக்கு நம்ம தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்மளோட உடலும் தேவை. உடலோட அமைப்புகளும் எப்படி கட்டமைக்கப்பட்டது, எப்படி கான்ஸ்டியூட் பண்ணிருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட லைஃப்ல நம்ம வாழ்றதுக்கு, நம்ம ஹெல்த்தியா வாழ்றதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மாத்தி அமைக்க முடியும். ஸோ நம்ம நிறைய இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா செரிமான மண்டலத்தால எவ்வளவு செரிக்க முடியுமோ அவ்வளவுதான் செரிச்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், செரிக்க முடியாது. இப்ப நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம வாழணும், நம்ம ஹெல்த்தியா வாழணும்னா நம்மளோட உடல் உறுப்புகளை பத்தி அனைத்துமே தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு தான் இந்த பிசியாலஜி டாபிக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன்.
ஸோ நம்ம அதான் இப்போ சாப்பாடே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஷ்டத்துக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்து சாப்பிட முடியாது. ஒரு அந்த அரை ஜான் வயிறுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த வேலைக்கே போகணும், படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். இன்னொன்னு அடுத்தது நம்ம என்னதான் வந்து நான் சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னா அந்த அரைஜான் வயிறு தான். சாப்பாடுக்கு பசிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா யாருமே வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இருந்திருக்காது. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இல்லையா? இன்னொரு விஷயமும் இருக்குது. ஆடு மாடுகள் மாதிரி நம்மளும் வந்து என்ன பண்ணோம்னா கீரை புல்லு அப்படின்னுட்டு இந்த விஷயங்களை மட்டும் பச்சையா சாப்பிட்ற மாதிரி ஒரு அந்த இது இருந்துச்சுன்னா நம்மளுமே யாருக்கும் எங்கேயும் வேலைக்கெல்லாம் போயிருந்திருக்க மாட்டோம். இங்க இருக்கிற எல்லா புல்லுகளையும் எல்லா செடிகளையும் நம்ம மட்டும் என்ன பண்ணிடுவோம், மேய்ஞ்சிட்டு நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டே இருப்போம். இப்ப இங்க என்ன எதுக்காக அப்படின்னா இந்த தேவைகள் இருக்கிறதுனாலதான் நம்ம அதெல்லாம் நம்ம மாத்த மாத்த நமக்கு வந்து வாழ்வாதாரம், அதாவது நம்ம விஷயங்களை மாத்த மாத்த நம்மளோட ஃபுட் ஸ்டைல மாத்த மாத்த நமக்கு காசு சம்பாதிக்கணுங்கிற விஷயங்கள் அதிகமாயிடுது. அப்ப காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா சாப்பாடு சாப்பிடுறதுக்காக. அப்போ இங்கே நியூட்ரிஷியன் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா நம்மளோட உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நமக்குன்னு ஒரு டயட் பிளான் இருக்கணும், நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், நமக்குன்னு நம்மளோட சாப்பாட்டுல வந்து இந்தந்த கண்டென்ட் புரோட்டீன்ஸா இருக்கணும், விட்டமின்ஸா இருக்கட்டும், மினரல்ஸா இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்ஸா இருக்கட்டும், இல்ல வாட்டர் கண்டென்ட்டா இருக்கட்டும், இது எல்லாமே சரியான அளவுல இருக்கணும். இது எல்லாம் எடுத்துக்கிட்டாதான் நம்ம உடல் வந்து ஹெல்த்தியா இருக்கும். ஓகேவா? இது எல்லாத்தையும் எப்படி நம்ம மேனேஜ் பண்றது? முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், காலையில எந்திரிப்பாங்க, நல்லா ஒரு 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 குண்டான்ல நிறைய பழைய சாதம் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே போவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வயல் வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க வேர்வை சிந்தி உழைப்பாங்க. நம்ம அப்படி இல்லை. இப்ப இப்ப என்ன பண்றோம்னா ஒரு ரூம்லயே உட்காந்துக்கிட்டு படிக்கிறது, இல்லைன்னா உட்காந்த இடத்துலயே வேலை பார்க்கறது, ஒரு ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு சிஸ்டம்க்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு நம்ம ஒர்க் பண்றது இப்படின்ட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து இப்படி மாறி இருக்குது. அப்போ இந்த ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நியூட்ரிஷன் தேவை அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டென்ட் எழுதியிருக்காங்க. ஸோ நியூட்ரிஷன்ஸ் தான் கரெக்டா இருந்தா தான் ஹெல்த் அண்ட் ஹைஜீனா இருக்கணும் அப்படிங்கிறதையும், அதோட மட்டும் இல்லாம பிசியாலஜி டாபிக்ல நம்மளோட மனித உடல்கள்ல என்னென்ன மாதிரியான நோய்கள் வருது, அந்த நோய்களுக்கான காரணிகள் என்ன, அதுல இருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆகுறது, அதுல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, அந்த நோயை உருவாக்கக்கூடிய காரணி என்ன, அதுக்கு மருந்து என்ன, அந்த நோயை தொற்றுவிக்கக்கூடிய கிருமிகள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பத்தி ஒரு படிக்கிற ஒரு போர்ஷன் தான் வந்து ஹியூமன் டிசீஸ். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் என்விரான்மெண்டல் எக்காலஜி. இது எல்லாமே எங்க இருக்குன்னா நம்மளை சுத்தி தான் நடக்குது. ஓகேவா? இப்ப நம்ம இவ்வளவு சொன்னோம்ல, இது எல்லாமே நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் தான் நமக்கு ஃபர்ஸ்ட். நீங்க இந்த சொசைட்டிங்கிறதே என்ன அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிறது தான். நம்ம சொந்த குடும்பம், சமுதாயம் அப்படிங்கிறதுல என்ன நான் மட்டும் இருக்கிறது வந்து ஃபேமிலி ஆயிடாது. எல்லாரும் சேர்ந்ததுதான் குடும்பம், எல்லாரும் சேர்ந்ததுதான் இந்த சொசைட்டி. இப்ப இந்த சொசைட்டில நம்ம வாழ்றோம், நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த சொசைட்டியை நம்ம எவ்வளவு ஹெல்த்தியா, எவ்வளவு ஆரோக்கியமா, எவ்வளவு ஹைஜீனிக்கா நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்குது. இப்போ நீங்க சுவாசிக்கிற காற்று, நீங்க வந்து சாப்பாடு நான் ஹெல்த்தியா சாப்பிடுறேன், நல்ல சுத்தமான தண்ணியை குடிக்கிறேன்னா ஆனா எனக்கு ஏதாவது டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அது மட்டும்தான் காரணம். நான் சாப்பிட்ற சாப்பாடும் அந்த குடித்தண்ணியும் நல்லா குடிச்சா மட்டுமா போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாது. நம்மளோட சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கணும். பொல்யூஷன் இல்லாம, ஓகேவா, புகையெல்லாம் இல்லாம, அதே மாதிரி சத்தம் இரைச்சல்லாம் இல்லாம, எந்த ஒரு ரசாயன கழிவுகளும் வந்து மண்ணுல கலக்காம, தொழிற்சாலை ஃபேக்டரி வந்து வேஸ்டஸ் அது எல்லாமே வந்து நம்மளோட தண்ணியில கலக்காம, இந்த மாதிரி சுத்தமா இருந்தாதான் நம்ம சுத்தமா வாழ முடியும், நம்ம சந்தோஷமா வாழ முடியும், அண்ட் ஹெல்த்தியாவும் வாழ முடியும். அப்போ என்னன்னா இந்த எக்கோசிஸ்டம் எப்படி இருக்குது, இந்த பூமி வந்து நமக்கு மட்டும் கிடையாது, மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகள், பறவைகள், சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் அப்படின்னுட்டு நிறைய உயிரிகள் கலந்து இருக்குது. இப்ப இந்த உயிர்களுக்கான ஸ்பேஸை வந்து நம்ம வந்து ஆக்குப்பை பண்ணிக்கூடாது. நம்மளோட வீட்டுக்குள்ள யாராவது வந்து உட்காந்துக்கிட்டு வெளில போங்கன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கோவம் வரும். அந்த மாதிரி தான் அந்த ஃபாரஸ்ட் டீஃபாரஸ்டேஷன் பண்றதுனால அந்த விலங்குகள் எல்லாமே என்ன ஆகுது, வெளியே அந்த காட்டை விட்டு காடு இல்ல அழிக்கப்படுறதுனால விலங்குகள்லாம் வெளியில வர ஆரம்பிக்குது. இப்ப வெளியில வர ஆரம்பிச்சுச்சுன்னா என்ன நடக்கும், அந்த மனிதர்களை வந்து அது தாக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், சுமூகமா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமூகமா இருக்காது. நம்ம வந்து பயந்து பயந்து வாழ்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இயற்கை வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். நம்ம அதை எந்த தொந்தரவும் கொடுக்காம இருந்தோம்னா அது பட்டுக்கு அமைதியா இருக்கும். இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா பாம்பு இருக்குல்ல, பாம்பு பாம்பு வந்து அது பட்டுக்கு அது வழியில போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல நீங்க போய் பாம்பு வந்து சீண்டுனாலோ இல்ல அதை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாதோ அது வந்து உங்களுக்கு கொத்த வருமே தவிர, மத்தபடி பாம்பு வந்து அதோட வேலையை பார்த்து போயிட்டே இருக்கும். இன்னொன்னு பாம்பு வந்துருச்சு அப்படின்னா அது பயந்து நம்மளை பார்த்து பயந்து ஓடும். ஏன்னா நம்ம ஒரு பெரிய மிருகம்,
ஏன்னா மனிதன் ஒரு மிருகம் தானே, நம்ம ஒரு பெரிய மிருகம் அப்படிங்கிறப்ப அந்த பாம்புக்கு எப்படி அது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, பாம்பு எப்படி உணர்ந்திருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு மிருகம் நம்மளை வந்து தாக்க வருது அப்படின்ட்டு அது உணர்ந்திருக்கும். தரை மூலயமா அதுக்கு உணர்வுகள் அதிகம். பாம்புக்கு வந்து உடல்ல உள்ள அந்த செதில்கள், அந்த உடல்ல உள்ள அமைப்பு வந்து எப்படின்னா உணர்வுகள் அதிகமா இருக்கு. எங்கேயோ வைப்ரேட் ஆனாலும் அந்த பாம்பால உணர முடியும். அப்ப என்ன பண்ணும் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அந்த அதிர்வுகள், அசைவுகளை பார்த்துட்டு நம்மள ஏதோ ஒரு ஆபத்து நெருங்கி வருதுன்ட்டு தான் அது வந்து என்ன பண்ணும், நம்மள கொத்துறதுக்கு வருமே தவிர, மத்தபடி பாம்புகளோ இல்ல மிருகங்களோ வந்து தனியா வந்து ஒரு யாரையும் வந்து தாக்கணுங்கிறது வந்து அதுங்களுக்கு வந்து இயற்கையிலேயே படைக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஆபத்து வர்றப்ப ஒரு நாக்கட்டாம்பூச்சியை கூட நீங்க குச்சை வச்சு குத்துனீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, அது தலையை தூக்கிட்டு வரும். அதால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஆனா நாக்கட்டாம்பூச்சிக்கு தெரியாது. அதுக்கு என்னன்னா, நீங்க குத்துனீங்கன்னா, சீண்டுனீங்கன்னா ஒரு நாக்கட்டாம்பூச்சி கூட படையெடுக்கும். ஸோ நம்ம புக்ல கூட படிச்சிருப்போம். அதாவது நாக்கலாம்பூச்சி படம் எடுக்கலாமா, அதாவது பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம்பூச்சி படம் எடுக்கலாமா அப்படின்ட்டு கூட சொலவடையில கூட நம்ம தமிழ் புக்ல எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், நம்ம இந்த எக்கோசிஸ்டம்ங்கிறது ஹெல்த்தியா இருந்தாதான் நம்ம ஹெல்த்தியா இருக்க முடியும். அப்போ என்விரான்மெண்டல வந்து நம்ம ஃபுல்லா வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீனா வச்சு மெயின்டைன் பண்ணாதான் நம்ம ஹெல்த்தியாவும் ஹைஜீனாவும் இருக்க முடியும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த போர்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்வென்ஷன்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து இப்ப புதுசா ஆட் பண்ணியிருக்கிற ஒரு கண்டென்ட். ஸோ இந்த நம்ம இப்போ படிக்க போற இந்த சயின்ஸ் டாபிக் எல்லாமே இந்த 2 போர்ஷன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி தான் படிக்கணும். இந்த லாஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இது 2த்தையும் பேஸ் பண்ணியே தான் இந்த சிஸ்டம் எல்லாத்தையும் படிக்கணும். இல்ல இது எல்லாத்தையும் படிச்சுட்டு இப்போ லாஸ்டா என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து என்ன புதுசா வந்து கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிற கரண்ட் அஃபேர்ஸை ரிலேட் பண்ணியே நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 5 கேள்வியில கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடும். அதோட மட்டும் இல்லாம இந்த டாபிக்ஸையும் நீங்க கவர் பண்ணிடுங்க. அப்போ கண்டிப்பா வந்து ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு என்ன வந்துடும்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தோ இல்ல சயின்ஸ் அண்ட் டெக்ல இருந்தோ வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ ஒரு நோட்டு போட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுவீங்களா, அப்ப சயின்ஸ் ரிலேட்டடா என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நடந்திருக்குது, எப்போ எந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, அதுல எத்தனை சேட்டலைட்ஸ் வச்சு அனுப்பியிருக்காங்க, எங்க இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க, அதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணிருக்கா, யாரு இன்வெஸ்ட் பண்ணிருக்கா, வேற கண்ட்ரீஸோட இன்வால்மெண்ட்ஸ் அங்க இருக்குதா, அவங்க ஏதாவது ஸ்பான்சர்ஸ் பண்ணிருக்காங்களா, அதை யாரு வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு, ஸோ அதுல என்ன ஸ்பெசிஃபிக்கா நடந்திருக்குது, இதனால வந்து ஃபியூச்சர்ல வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாம் வந்து நீங்க வந்து இதை ஸ்டடி பண்ணணும். இது வந்து ப்ரிலிம்ஸ், அதாவது நம்மளோட குரூப் 4க்கு மட்டும் போதுமா அப்படின்னா இல்ல, நம்மளோட குரூப் 2க்குமே குரூப் 1க்குமே தேவைப்படும். ஸோ குரூப் 2 குரூப் 1க்கு படிக்கிறவங்க கண்டிப்பா சயின்ஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அதோட மட்டும் இல்லாம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ தனி டாபிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உங்களுக்கு தனி போர்ஷன்ஸ் இருக்குது. அதுல சாலிடா ஒரு 60 மார்க்ஸ்க்கு மேல உங்களுக்கு அந்த அளவுக்கு மார்க் இருக்குது. அப்போ இங்க நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க குரூப் 2 குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்றப்பயே குரூப் 2க்கும் குரூப் 1ஓட மெயின்ஸ்ல அந்த சயின்ஸ் அண்ட் டெக் பேப்பருக்குமே ரெடி ஆகுற அளவுக்கு நீங்க நோட்ஸ் மேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த டாபிக் எல்லாமே தான் நம்மளோட பயாலஜி கிளாஸஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே எதுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்ற விஷயங்களை பேஸ் பண்ண ஒரு டாபிக். இப்போ இந்தியன் ஜியாகிரபியா இருக்கட்டும், நம்மளோட சிலபஸ் படி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ல தமிழ், இப்போ நமக்கு வந்து தமிழ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே. இந்த ஜென்ரல் தமிழ், தமிழ்நாட்டில் உள்ளவங்க, தமிழ் படிச்சவங்க, தமிழ் தெரிஞ்சவங்க, இன்னொன்று பேசிக்கான விஷயங்கள் இருக்கணும், தமிழ் அறிவு நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த டாபிக்ல 100 கொஸ்டின்ஸ் தமிழ் மேஜரா கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்ல பாக்குறப்போ இப்போ ஜியாகிரபி ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், இந்தியன் நேஷனல் மூமெண்டா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த டாபிக்லாம் பாருங்களேன், எல்லாமே நம்மளோட விஷயம்தான். ஓகேவா, நம்மளோட தாத்தா பாட்டி, அவங்களோட தாத்தா பாட்டிங்க, அவங்களோட அப்பா அம்மாங்கன்ட்டு நம்ம கடந்து வந்த பாதை, நம்ம யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். நமக்காக தான் இந்த டாபிக் எல்லாமே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம அதாவது இந்த உயிரினம் அதாவது படைக்கப்பட்டதுல இருந்து நடந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் அது வளர்ச்சி அடைஞ்சு பரிமாணம் அடைஞ்சு மனுஷனா வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட சமுதாயம், நம்ம இருக்கிற இந்த நில அமைப்புகள், நம்மளோட அடுத்தடுத்த ஸ்டேஜஸ், அந்த 16th செஞ்சுரியா இருக்கட்டும், 17th செஞ்சுரியா இருக்கட்டும், 18th செஞ்சுரியா இருக்கட்டும், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிரிட்டிஷ் வந்து அந்த காலனி பீரியடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து எப்படி அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து எப்படி வெளில வந்தோம், அதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி டெவலப் ஆயிருக்கோம், இப்போ கரண்ட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன் ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம், இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் இந்த சிலபஸே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்ப மொத்தமா அந்த சிலபஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப், ஓகேவா, ஸோ நம்மளோட லைஃப், நம்மளோட இந்த மனித பிறவியா இருக்கட்டும் இல்ல இந்த பிரபஞ்சமா இருக்கட்டும், இது கடந்து வந்த பாதையை பத்தின ஒரு சிலபஸ் தான் இங்க இருக்குது. இப்போ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னா
இது ஒரு பேசிக் நாலேஜ். ஓகேவா? இந்த நாலேஜ் எல்லாமே தெரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கவர்மெண்ட் அதிகாரிக்கு, ஒரு அரசு அதிகாரிக்கு, ஒரு அரசு வேலைக்கு போறவங்களுக்கு இந்த தகுதியாவது குறைஞ்சபட்சம் 10வது தரத்துல இந்த அறிவுகள் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? 200 கேள்விகளுக்கு குறைஞ்சது 170 கேள்விகளாவது நம்ம போட்டு அதுக்கு மேல எடுக்கிறதுனால எடுக்கலாம். ஆனா குறைஞ்சபட்சம் 170 கேள்விகளுக்கு குறையாம நம்ம என்ன பண்ண போறோம்? கொஸ்டினை எடுத்து சால்வ் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம போஸ்டிங் எடுக்க போறோம். இதுதான் நம்மளோட டாஸ்க். நமக்கு வச்சிருக்க ஒரு டாஸ்க். நமக்கு இன்னும் ஒரு 4-5 மாதங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணணும். இது சயின்ஸுக்கு நான் பயாலஜிக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே இவ்வளவு விஷயங்களையும் நம்ம கவர் பண்ணணும். அப்போ நம்ம ப்ரிப்பேர்டா மென்டலா பிசிக்கலா நம்ம ரெடி ஆயிடணும். இந்த ரேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வார்ம் அப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்? எல்லா புக்ஸையும் தூசி தட்டி, ஏன்னா சில பேர் வந்து படிக்காம கூட வச்சிருப்பீங்க, எல்லாத்தையும் தூசி தட்டிட்டு எடுத்து வச்சு ரெடி ஆயிடணும். அதுக்கப்புறமா ரேஸ்ல ஓட ஆரம்பிச்சிடணும். ஓகே, நம்மளோட மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனால நம்மளோட இன்ட்ரோ வந்து இந்த லெவல்ல நம்ம நிறுத்திக்கும். ஸோ இவ்வளவுதான் நம்ம வந்து சயின்ஸ்ல பார்க்க போறோம். ஓகே, ஓவரால் உங்களுக்கு பயாலஜி பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். பயாலஜி மட்டும் இல்ல, சயின்ஸ் பத்தியுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ சயின்ஸ்ல பிசிக்ஸ் டாபிக் எடுக்கிறப்ப பிசிக்ஸ் பத்தி ஃபுல்லா உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். இப்போ இங்க இருக்கிற டாபிக்லயே ரொம்ப முக்கியமான டாபிக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எல்லாமே வந்து மேஜரா ஒரு சில டாபிக் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்க. எந்தெந்த டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக்ஸ் வந்து நல்லா பாத்துங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த ஜெனடிக்ஸ் வந்து நல்லா பாத்துங்க. ஏன்னா இதுவரையும் கேட்கப்பட்ட எல்லா எக்ஸாம்லயுமே ஜெனடிக்ஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது ஹியூமன் பிசியாலஜி. ஸோ இதுல இருந்து ஒரு கேள்வி கம்பல்சரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹெல்த் அண்ட் ஹைஜீன், அடுத்தது ஹியூமன் டிசீஸ், இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது என்விரான்மெண்ட் அண்ட் எக்கோசிஸ்டம். இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் கேட்கலாம். லைக் அந்த பயோடைவர்சிட்டியா இருக்கட்டும், இல்ல வந்து ஹாட்ஸ்பாட் ஏரியாவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி இந்த எக்கோசிஸ்டம் சம்பந்தமா, எக்காலஜி சம்பந்தமா, என்விரான்மெண்டல் சம்பந்தமா நமக்கு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்பெசிபிக்கா இந்த போர்ஷன்ல இருந்து இந்த போர்ஷன் வரையும் படிச்சிட்டீங்கன்னா பை சான்ஸ் உங்களுக்கு அந்த 2 கேள்வி கேட்பாங்கன்னு சொல்றோம்ல, அந்த 2 கேள்வியுமே இதுக்குள்ள வர்றதுக்கும் வாய்ப்புகள், பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த போர்ஷன்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. அதுக்காக மற்ற டாபிக்லாம் வேணாமா அப்படின்னு கேட்டா எல்லாத்துமே படிக்கணும். பட் இதுக்கு வந்து மோர் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க? ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டாபிக்ல கடைசி டாபிக்கா இருக்குல்ல, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இவ்வளோ டாபிக் இருக்கிறப்ப ஏன் லாஸ்ட் டாபிக்கை கொண்டு போய் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஓகேவா? யோசிக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க ஸ்கூல் புக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எப்படி படிச்சிருப்பீங்க? தமிழ் படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க, மேக்ஸ் படிச்சிருப்பீங்க, அடுத்தது சோசியல் சயின்ஸ் இப்படிங்கிற டாபிக் படிச்சிருப்பீங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ், இவிஎஸ் தான் படிச்சிருப்பீங்க. சூழ்நிலை அறிவியல், சுற்றுச்சூழல் கல்வி அப்படிங்கிற டாபிக்ல படிச்சிருப்பீங்க. ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிருப்பீங்கன்னா சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, அப்புறம் சோசியல் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு இந்த போர்ஷனே பிரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு இவிஎஸ் தான் நம்ம ஸ்கூல் பிறந்து அது படிக்க ஆரம்பிச்ச உடனே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே தான் இங்கேயும் எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ அதனால இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறோம். என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் எதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ரீசனும் இருக்குது. ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து நம்ம எங்க வாழ்றோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் டிஎன்பிசிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ, சயின்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்றப்போ நம்ம எங்க வாழ்றோம், என்ன பண்றோம், நம்ம என்னென்ன பிரச்சனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கே தெரியாத விஷயங்கள்லாம் இங்க இருக்குது. இதெல்லாம் நம்ம தான் பண்றோமா அப்படிங்கிறப்ப இந்த டாபிக் படிக்கிறப்ப தான் நமக்கு தெரியும். ஸோ அதனாலதான் வந்து என்ன பண்றோம், இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடிஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம்.
ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்டல். இப்ப இங்க பாருங்க, சுற்றுச்சூழல் என்னும் சொல் வந்து பிரெஞ்சு மொழியிலிருந்து தோன்றியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சுற்றுச்சூழல் என்னும் சொல் வந்து எங்கேருந்து தோன்றியிருக்கு அப்படின்னா பிரெஞ்சு மொழியிலிருந்து தோன்றின ஒரு சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த நிறைய நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஒண்ணு பிரெஞ்சு மொழியில இல்லைன்னா கிரேக்கம், இந்த 2 மொழியில தான் நிறைய விஷயங்கள் நிறைய வார்த்தைகள் வந்து தோன்றுனுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ எதனால அப்படின்னா நம்மளோட ரொம்ப பழமையான ஒரு நாகரிகம் வந்து கிரேக்க நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சீன நாகரிகம் அப்படின்ட்டு நம்மளோட ஹிஸ்டரியில நம்ம படிச்சிருப்போம். அப்ப வேர்டு வந்து அங்க வந்து நிறைய பேர் படிச்சவங்க அப்பயே வந்து ஆராய்ச்சிகளை வந்து நிறைய பண்ண பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லேட்டரா தான் நம்மலாம் பண்ண ஆரம்பிச்சோம். அவங்க முன்னாடியே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சதுனால அவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேர்ட்ஸ் வந்து நேம்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம தமிழ் மொழியில இருந்து அப்படி இல்லையா அப்படின்னு கேட்டா தமிழ் மொழியிலும் நிறைய வார்த்தைகள் இருக்குது. இப்போ நம்ம தமிழ் புக்லயே எடுத்துட்டீங்கன்னா இந்த எரித்ரியன் ஆஃப் த பெரிபிளஸ் அப்படின்ட்டுலாம் அந்த நம்மளோட தமிழ் வார்த்தைகள்லாம் வந்து நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளோட தமிழ் வார்த்தைகளும் நிறைய இருக்குது. தமிழ்ல இருந்து வேற மொழிக்கு கடத்தப்பட்ட வார்த்தைகளும் நிறைய இருக்குது. வேற மொழியிலிருந்து நமக்கு வந்த வார்த்தைகளும் நிறைய இருக்குது. அப்ப இங்கே வந்து சுற்றுச்சூழல் அந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை அந்த என்விரானா என்னும் சொல் அதாவது பிரெஞ்சு மொழியிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதன் தொன்று தொற்று ஒன்று வாழ்ந்து சுற்றுச்சூழல் தான் வந்து சூழல்னு சொல்றாங்க. அதாவது மனுஷன் வந்து காலங்காலமா ஒன்னா சுற்றுச்சூழல்ல சூழல் பகுதியில வாழ்ந்த ஒரு அமைப்பை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா சுற்றுச்சூழல்னு சொல்றாங்க. இப்ப இந்த சுற்றுச்சூழல்ல மனிதனோட பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல்ல என்ன ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்ன பேசிக்கான விஷயங்கள் தேவை அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 விஷயம் தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லுவோம். உணவுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், உழைக்கிறோம். ஓகேவா? நல்ல உடை, ஓகே, நல்ல உடை போட்டிருந்தாதான் நம்ம வந்து எப்படியா பார்த்தா மனிதன். ஆள் பாதி ஆடை பாதி. நீங்க யாருன்னு நிர்ணயிக்கிறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆள் பாதி ஆடை பாதி தான். காந்தியடிகளை கூட வந்து அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு அந்த வின்சென்ட் சர்ச்சில். ஸோ என்ன அப்படின்னா நீங்க யாரு அப்படிங்கிறத வந்து என்ன விஷயம் எந்த விஷயம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம், நீங்க யாரு அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும்னா ஒரு உங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் தான். நீங்க வந்து ஒரு நார்மலான ட்ரெஸ்ல ஒரு பார்ட்டிக்கே போறீங்க இல்ல ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவீங்களா? இதே வந்து ஒரு பேச்சுலர் பார்ட்டிக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப கேஷுவலா போவீங்க. இதே வந்து ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு போறீங்கன்னா ட்ரெடிஷ்னலா போவீங்க. அப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்குது. அப்போ உணவு, உடை, அதோட மட்டும் இல்லாம இருப்பிடம், நம்ம வாழக்கூடிய இந்த இடம், இது எல்லாமும் சேர்ந்த ஒரு பங்கு தான் வந்து சுற்றுச்சூழல். இதுல வந்து மனுஷன் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஓகேவா? இதுல வந்து மனுஷன் ஆதி காலத்துல இருந்து என்ன பண்ணிருக்கான், ஆதி காலத்துல மனிதன் எங்கு வாழ்ந்தான்னா அந்த ஆத்துக்கரையோட பகுதியில வந்து வாழ்ந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக? ஆற்றுக்கரையில வாழ்வதற்கு காரணம் என்னன்னா அவனுக்கு தேவையான விஷயங்கள் அங்க கிடைச்சிருக்குது. என்ன தேவையான விஷயங்கள் கிடைச்சிச்சு? அங்க காற்று, அதாவது நீரோட்டம் நல்லா இருந்திருக்குது. நீர் இருக்கிற இடத்துல நல்ல மரஞ்செடி கொடிகள்லாம் நல்லா வளர்ந்துருக்குது. மரஞ்செடி கொடிகள் வளர்ற இடத்துல புல் பூண்டுகள் இருந்திருக்கு. இந்த புல் மூலியமா அவனோட தொழிலே என்ன இருந்திருக்கு, முன்னாடி காலத்துல எல்லாம் மேய்த்தல் தொழிலும் வேட்டையாடுதல் தொழிலும் இருந்திருக்கு. அப்ப காட்டு பகுதியில அந்த காட்டு ஓரங்கள்ல இருக்கிறப்ப மிருகங்கள் இருந்திருக்கு. மிருகங்கள்ல வேட்டையாடி அவன் சாப்பிட்டு இருக்கான். அவன் வீட்டு பிராணிகள் வந்து இப்ப நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், ஆடு மாடுகளா இருக்கட்டும் வளர்த்திருக்கான். அதுங்களுக்கு தேவையான உணவுகள் எங்க இருக்கு, ஆத்தோர பகுதிகளில் இருக்கிற இந்த தண்ணி மூலயமா என்னாச்சு, செடி கொடிகள் மரங்கள்லாம் கிடைச்சிருந்திருக்கு. அப்ப அவன் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருந்திருக்கு, அந்த ஆற்றுக்கரையோர பகுதிகளில் கிடைச்சிருந்திருக்கு. அதன் காரணமாக தான் அவன் என்ன பண்ணியிருக்கான், கரைப்பகுதிகளில் வந்து வாழ ஆரம்பிச்சிருக்கான், ஆற்று பகுதிகளில் வாழ ஆரம்பிச்சிருக்கான். இது அடிப்படையா மனுஷனுக்கு வந்து அடிப்படையான தேவைங்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பகுதியில வாழ ஆரம்பிச்சிருக்கான். ஓகே, இப்ப இந்த சுற்றுச்சூழல் முடிஞ்சிருச்சு. இப்ப சுற்றுச்சூழல்ல மனிதனோட பங்கு என்ன, இந்த பகுதியை நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதனால நம்ம மனுஷன் வந்து மனிதர்கள் வந்து இந்த சுற்றுச்சூழலை எந்த வகையில பாதிப்படைய செய்யறோம், நம்ம செய்யற விஷயங்கள் இந்த சுற்றுச்சூழலை எந்த அளவுக்கு நமக்கு வந்து திருப்பி செய்ய ஆரம்பிக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்.
இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை நாமளே சரி பண்ணிக்கிட்டோம்னு என்ன ஆகும்னா, நம்ம இந்த சுற்றுச்சூழலுக்கு கெடுதல் செய்யாம இருந்தோம்னா சுற்றுச்சூழல் நமக்கு கெடுதல் செய்யாது. இப்ப இடையில கூட நீங்க கேரளால கூட வந்து ஒரு நிலச்சரிவு பார்த்திருப்பீங்க. அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? நம்ம வந்து அந்த இடத்துல அதாவது டிஃபாரஸ்டேஷன் நடந்திருக்குது. காடுகள் அழிப்பு நடந்திருக்குது. அடுத்தது ரோடு போடுறோம். அந்த இடத்துல பில்டிங் கட்டுறோம் அப்படின்னுட்டு பாறைகளையோ, மலைகளையோ அந்த பகுதிகள வந்து நம்ம குடையிறப்ப என்ன ஆகுதுன்னா, நிலச்சரிவு ஏற்பட ஆரம்பிச்சு. அப்ப நம்ம வந்து இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணதுனால, அது நமக்கு வந்து உபாதைகள குடுக்க ஆரம்பிச்சுச்சு. அப்ப அந்த இயற்கையா அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம விட்டிருந்தோம்னா என்ன நடந்திருக்கும்? நமக்கு எந்த ஒரு பேரழிவுகளுமே ஏற்படாது. அப்போ நம்ம இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அத மாசுபடுத்தக்கூடாது. அத தூய்மையா வச்சுக்கணும். இதற்கான வழிமுறைகள்லாம் என்ன? அப்படிங்கிற பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு தான் என்னன்னா, நம்மளோட சுற்றுச்சூழல் கல்வி. அப்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிறப்ப, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து நெறைய ஸ்கீம்ஸ் அண்ட் நெறைய ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்குது. அதுல வந்து என்னன்னா, அப்ப 1980 மற்றும் 86 1986ல ரொம்ப ஆக்டிவா ஒரு சில ஆக்ட்ஸ்லாம் வந்து நம்மளோட கவர்மெண்ட்டே வந்து கொண்டு வந்திருக்கு. இப்ப நாடாளுமன்றத்தால் சட்டம் இயற்றப்பட்டு, அங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காடுகள அழிக்கக்கூடாது, மரங்கள வெட்டக்கூடாது. இப்ப ரீசென்ட்டா கூட இந்த படத்துலலாம் பார்த்திருப்பீங்க. செம்மர கடத்தல், மரம் வெட்டுறது அப்படிங்கிற விஷயங்கள நெறைய ஃப்ரீக்வென்ட்டா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, டிஃபாரஸ்டேஷன் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, அத வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப என்னன்னா, நம்மளோட ஐநாவோட நம்ம நம்ம மட்டும் இத தனி ஆளா இருந்து எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா அப்படின்னா, தனி மனிதரால எதையுமே பண்ண முடியாது. இந்த ஒரு குழு சேர்ந்து தான், ஒரு அமைப்பு சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும்? எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும். இப்ப நான் ஒரு ஆளா நின்னு நான் வந்து ஒரு க ஒரு கட்சி ஆரம்பிச்சு, நானு ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னா, அது பாசிபிளா கிடையாதுல்ல. அந்த மாதிரி தான் ஒரு ஒத்த கொள்கை உடைய ஒரு சில அமைப்புகள், ஒரு சில நபர்கள் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து, அதாவது எண்ணங்களும், செயல்பாடுகளும் ஒரே மாரி திங்க் பண்ணுவாங்கல்ல. அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு இடத்துல பயணிக்கிறப்ப தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து சக்சஸ் பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரியான சூழல் உள்ள ஒரு நிலையில எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அப்ப இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஐநாவோட சேர்ந்து ஓகேவா, ஐக்கிய நாடுகள் சபைங்கிற அந்த அமைப்போட சேர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான திட்டங்களையும் வழிவகுத்து, அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு நாடு இருக்குன்னா, அந்த நாடு வந்து இந்த மாதிரியான திட்டங்களும், கொள்கைகளும் நமக்கு இருக்கணும் அப்படின்னுட்டு நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணீங்கன்னா, இயற்கையில இருந்து நம்ம வந்து இயற்கையை நம்ம பாதுகாக்கலாம், இயற்கையும் நம்மள பாதுகாக்கும். இந்த சுற்றுச்சூழல் வந்து மாசுபாடு அடையாம இருக்கும் அப்படிங்கிற நிறைய திட்டங்கள கொண்டு வந்திருந்தாங்க. சோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்திய கவர்மெண்ட் வந்து ஐநாவோட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய திட்டங்கள உருவாக்குனாங்க. அப்ப இதுல வந்து ஐநாவோட சுற்றுச்சூழல் திட்டம் அப்படிங்கிறது வந்து 1972ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, ஐநாவோட சுற்றுச்சூழல் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்த உருவாக்கியிருக்காங்க. இந்த சுற்றுச்சூழல் திட்டத்தோட மெயின் கான்செப்ட் மோட்டோ என்னன்னா, லெட்ஸ் மேக் இட் கிரீன், அதாவது பசுமையை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு அ மோட்டோவ ஒரு கோட்ஸ எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்காங்க. பசுமையை உருவாக்குவோம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்க ஒரு சிட்டில போய் பாருங்களேன். எங்கேயுமே மரமே இருக்காது. அதே இப்ப சென்னையிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, சுத்தி ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மரங்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. எங்கேயாவது ரேர் 1 ஆர் 2 இடத்துல ஏன்னா பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கும். அந்த இடத்துல மரமே இருக்காது. இதே சிட்டியிலே மேஜரா ஒரு சில ஏரியால பார்த்தீங்கன்னா, மரங்கள் நெறைய இருக்கும். எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா அண்ணா யுனிவர்சிட்டி, ஐஐடி இந்த மாரி வளாகங்கள், அதாவது கல்வி வளாகங்கள் எல்லாம் போய் பாருங்களேன். உங்களுக்கு நெறைய அடர்ந்த சூழல். அதுலயும் ஐஐடி கேம்பஸ்லலாம் போய் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெறைய காடுகள், மரங்கள்லாம் நெறைய இருக்கும். ஸோ எதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா, எங்க ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கலாம் வந்து பசுமையை உருவாக்குவோம். அதாவது எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இல்லையோ அந்த இடத்துலலாம் பசுமையை உருவாக்க அதுக்கான வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல நம்ம பசுமையை உருவாக்குவோம் அப்படின்னுட்டு நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஐநா வந்து ஒரு திட்டத்த போட்டிருக்காங்க. அதன் வழியால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், அதாவது லைக் ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜஸா இருக்கட்டும், யுனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மரங்கள் இருக்கும். ஸ்கூல்லயே பார்த்தீங்கன்னா, லஞ்ச் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, வெளில வந்தீங்கன்னா ஒரு பெரிய அடர்ந்த மரம் இருக்கும். அந்த மரத்துல பார்த்தீங்கன்னா, நிழலும் இருக்கும். அந்த மரம் வந்து நிழலுக்காக யூஸ் பண்றது வந்து செகண்டரியா இருந்தாலும், சுத்தமான காற்று கிடைக்கும். நல்ல ஒரு இயற்கையான சூழல் அமைக்கும். இந்த சின்ன குழந்தைங்க வளர்ந்து வர்றப்ப அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள வந்து நம்ம குடுக்கணும். அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஹெல்தியா இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கான பேசிக்கான நீட்ஸ் என்னவோ அதெல்லாம் குடுக்கணும். அப்ப நல்ல காற்றோட்டம், நல்ல சுற்றுச்சூழல், நல்ல சூரிய ஒளி, அதோட மட்டும் இல்லாம வேற என்ன நல்ல குடிநீர், சுகாதாரம், உடை இது எல்லாமே பார்த்து பார்த்து தான் இந்த கவர்மெண்ட்டே நமக்கு செஞ்சுகிட்டு இருக்கும். அப்ப இது எல்லாமே இருந்தா தான் இந்த சுற்றுச்சூழல் வந்து நல்லா ஹெல்தியா இருக்கணும்னா, இந்த பசுமையை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
இவங்க வந்து ஐநா திட்டம் வந்து ஒரு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த சுற்றுச்சூழல் பசுமையை உருவாக்குவோம் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு மோட்டோ என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம யாரும் இந்த சுற்றுச்சூழல் பகுதியை வந்து சேஃபா வச்சுக்கல, பாதுகாப்பா வச்சுக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க இந்த சுற்றுச்சூழலை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஏதோ தேவையில்லாத விஷயங்களை நம்ம பண்ணியிருக்கோம். அப்ப அந்த விஷயங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியணும்ல. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம சுற்றுச்சூழலுக்கு நம்ம என்ன கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில பார்க்கிறப்போ, நமக்கு சுற்றுச்சூழலுக்கு நம்ம என்னென்ன கேடுதல் எல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னா, காற்று மாசுபாடை அடைய செஞ்சிருக்கோம், நீர் மாசுபாடு அடைய செஞ்சிருக்கோம், நில மாசுபாடு, ஒலி மாசுபாடுன்ட்டு ஒரு மேஜரா ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அப்ப மாசுபாடுன்னு நம்ம சுற்றுச்சூழல் பகுதியை எந்த வகையில எல்லாம் நம்ம மாசுபாடை அடைய செஞ்சிருக்கோம்னா, காற்றா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், ஒலியா இருக்கட்டும்ட்டு இப்படி ஒரு 4 வகையில மாசுபாடு அடைய செஞ்சிருக்கோம். இப்ப நான் எதுவுமே செய்யலையே, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னா, உங்களுக்கே தெரியாம நம்ம என்ன பண்றோம்னா மாசுபாடு அடைய செய்கிறோம். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக்கான அறிவியல், அதாவது பேசிக்கான அறிவை வளர்த்தக்கூடிய ஒரு கல்வி தான் வந்து இந்த சுற்றுச்சூழல் கல்வி. அதுக்காக தான் ஸ்கூல்லயா இருக்கட்டும், காலேஜஸ்லயா இருக்கட்டும், பேசிக்கா அந்த சுற்றுச்சூழல் கல்வி அப்படிங்கிற ஒரு பாடத்தை வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏர் பொல்யூஷன். காற்று பொல்யூஷன்னா என்ன? காற்று பொல்யூஷன்னா காற்றுல தேவையில்லாத நச்சுக்கிருமிகளை கலக்கிறது தான் காற்று பொல்யூஷன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இதுல வேற என்ன ஸ்பெசிஃபிக்கா நான் படிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு கேள்விகளை இந்த மாதிரி பொல்யூஷன்ஸ்ல இருந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு பொல்யூஷன்ஸ்ல இப்ப கரியமில வாயுக்களா இருக்கட்டும், அதாவது அமிலமழை பொழியறதுக்கான காரணங்களா இருக்கட்டும், நச்சு வாயுக்கள் என்ன, ஃபேக்டரி வேஸ்ட் என்ன, ஃபேக்டரியில இருந்து வெளியிடக்கூடிய அந்த நச்சு புகைகள் என்ன, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, ஓசோன் மண்டலத்தோட பங்களிப்பு என்ன, ஓசோன் மண்டலம்னா என்ன, அது எதுக்காக நம்மளோட வளிமண்டலத்துல இருக்குது, அதோட வேலை என்ன, அது பாதிப்பு அடைஞ்சிச்சுன்னா அதனால நமக்கு மனிதர்களுக்கு என்ன ஏற்படும், அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, நோய்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பயாலஜி கான்செப்ட் எல்லாமே அதுக்குள்ள வந்துருது. ஸோ நம்மளோட கம்ப்ளீட் பயாலஜி சிலபஸ் எல்லாமே இந்த சுற்றுச்சூழல்ங்கிற ஒரு டாபிக் உள்ளே உங்களுக்கு ஃபுல்லா வந்துருது. இப்ப பாருங்களேன், காற்று மாசுபாடுனா என்ன? ஒண்ணும் கிடையாது. சாதாரணமா ஒரு புகை, ஓகேவா, தேவையில்லாத புகை, கார்பன் டை ஆக்சைடா இருக்கட்டும், இல்ல கார்பன் மோனாக்சைடா இருக்கட்டும், இந்த மாதிரி நச்சு கலந்த புகைகள் வந்து காற்றுல கலக்கும். நச்சு கலந்த புகைகள் வந்து காற்றுல கலக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து காற்று மாசுபாடு, ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப காற்று மாசுபடுறதுனால நமக்கு என்ன பாதிப்பு வருதுன்னா, நம்ம சுவாசிக்கிறதுக்கு மூச்சு தானே எடுக்கிறோம், காத்து தானே எடுக்கிறோம். இந்த காற்றுல உள்ள ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். ஓகேவா? மனிதர்களா இருக்கட்டும், இல்ல தாவரங்களா இருக்கட்டும், ரெண்டுமே என்ன பண்றோம்னா ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். இல்லையே, நான் ஸ்கூல் புக்ஸ்ல நான் சின்ன பிள்ளையில இருந்து வந்து தாவரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேனே அப்படின்னா, ஆமா, அதுவும் உண்மைதான். தாவரங்கள் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடையும் வெளியிடும், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனையும் வெளியிடும். எப்போனா அது வாழ்ற அதோட லைஃபை பொறுத்து அது இருக்குது. இரவு நேரங்கள்ல வந்து நம்ம வீடுகள்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இரவு நேரங்கள்ல வந்து அந்த புளிய மரத்து அடியில போய் படுக்காத, மரத்தடியில படுக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காரணம் என்னன்னா, தாவரங்கள் இயற்கையாவே ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடியது. ஓகேவா? இயற்கையாவே ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடியது. அப்ப தாவரங்கள் இயற்கையா ஒளிச்சேர்க்கை செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, அதுல பச்சைங்கிற ஒரு நிறம் இருக்குது. பச்சையம் இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணும்னா, தனக்கு தேவையான உணவை தானே வந்து தயாரித்துக் கொள்ளும். சூரிய ஒளியின் உதவியால என்ன பண்ணும்னா, ஸ்டார்ச்சா இருக்கட்டும், தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளும். அப்ப இந்த பச்சையத்தோட வேலை உணவு தயாரிக்கிறதுக்கு மெயினா ஹெல்ப் பண்ணுது. இப்ப இந்த தாவரங்கள் என்ன பண்ணுனா, ஒளிச்சேர்க்கையின் போது ஒரு மாதிரியும், ஒளிச்சேர்க்கை இல்லாத மாதிரி ஒரு மாதிரியும் செயல்படுது. இப்ப ஒளிச்சேர்க்கையின் போது என்ன பண்ணும்னா, கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். அப்ப இரவு நேரங்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு நம்மள மாதிரியே, மனிதர்கள் மாதிரியே ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அப்ப கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறப்ப நம்ம அந்த நேரத்துல மரத்தடியில போய் படுத்தோம்னா என்ன நடக்கும்? நம்மளும் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவோம். தாவரங்களும் அதே மாதிரி ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அப்ப அந்த மரங்கள் வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடை நம்ம சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நமக்கு மூச்சு திணறல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதனாலதான் இரவு நேரங்கள்ல போய் மரத்தடியில போய் படுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஊர்க்காரங்க வந்து, அதாவது கிராமங்கள்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கான அதை விளக்கக்கூடிய அறிவு அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு காரணத்தின் பேர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு அந்த விஷயங்களை வந்து புகுத்திக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ இது என்னங்கிறத நமக்கு தெரியணும். இப்ப தாவரங்களா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், ஆக்சிஜனை எடுத்துக்கணும். ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும். இப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு நச்சு ஆனது வந்து காற்றுல கலக்குது. அப்ப நம்மளோட நச்சு புகைகள் எல்லாமே காற்றுல கலக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்? சுவாச கோளாறு. சுவாச கோளாறு ஏற்படுறப்ப என்ன ஆகும்? நுரையீரல் பாதிப்பு ஏற்படும். நுரையீரல் பாதிப்புனால வேற என்ன ஏறும்? மூச்சு திணறல் ஏற்படும். அப்ப என்ன பண்ணும்?
மனிதன் வந்து இறப்பதற்கு கூட நேரிடும். ஓகேவா? இந்த அப்ப என்னன்னா இந்த காற்று மாசுபடுறதுனால இறப்பு கூட ஏற்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஏர் பொல்யூஷன் சொல்றாங்க. ஏர் பொல்யூஷன்ங்கிறது வந்து நாமளே வந்து ஏர் பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு புகைகள் நம்மள வந்து அடையிறது தான் வந்து ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நமக்கு வந்து இப்போ B5, BS6, BS7 அப்படின்ட்டு நம்மளோட இன்ஜின்ஸ் எல்லாம் வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. புகைகளை வெளியிடக்கூடிய இல்ல அப்படின்னா நமக்கு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கல்ல, அப்ப புகைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாகனங்களை வந்து பயன்படுத்துறாங்க. நிறைய நீங்க யோசிச்சு பாருங்களேன். நான் எதுவுமே பண்ணல, நானு என்னோட பைக் நல்லா தான் இருக்குது, என்னோட பைக்ல வந்து எந்த புகையுமே வராது, நல்லா தான் இருக்கு அப்படின்னா அதுவுமே வந்து சரி, ஓகேம்மா. டெக்னிக்கல் இஷ்யூக்கு சாரி. நம்ம செஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ பொல்யூஷன்ஸ், இப்போ காற்று பொல்யூஷன் அப்படிங்கிறப்போ நம்மளோட எரிமலை வெடிக்கிறதா இருக்கட்டும், எரிப்பாறைகள், தீப்பிழம்புகள் வெடிக்கிறதால அதனால ஏற்படக்கூடிய இந்த புகையா இருக்கட்டும், நச்சு புகைகள் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட வளிமண்டலத்தையும் நம்மள சுற்றுச்சூழல் பகுதியையும் வந்து பாதிப்பு உள்ளாக்கும். இப்ப இந்த பாதிப்புகள் எல்லாமே வந்து மனிதர்கள் அஃபெக்ட் பண்ணுமானா கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த காற்றை தான் நம்ம சுவாசிக்கிறோம். அதனால மனிதர்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனாலதான் இதை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா காற்று மாசுபாடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காற்று மாசுபாடோட விளைவுகள் நம்ம சொல்லியாச்சு. இது என்ன அப்படின்னா நமக்கு சுவாச கோளாறு, இருதய கோளாறு இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மூச்சு திணறல் ஏற்படும், அதனால புற்றுநோய் ஏற்படலாம், இல்ல வந்து ஆஸ்துமா ஏற்படலாம், இல்ல வந்து நமக்கு போதிய அளவு ஆக்சிஜன் பற்றாக்குறையினால என்ன பண்ணலாம், இருதயம் வந்து செயல்படாம கூட போகலாம். இதெல்லாம் இதெல்லாம் வந்து பிரைமரியா ஏற்படக்கூடிய காசஸ். ஆனா இதை தவிர்த்து நமக்கு இந்த என்விரான்மெண்ட்டுக்கு, இந்த சொசைட்டிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங்கிற ஒரு நிகழ்வு தான் நடக்க போகுது. அதாவது புவி வெப்பமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த காற்று மாசுபடுறதுனால காற்றுல, அதாவது காற்றா இருக்கட்டும், சூரிய ஒளியா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே வந்து இயற்கையை வந்து சாதகமா, அதாவது சூழலை வந்து அமைதியான சூழல்ல வச்சுக்கிறதுக்கான ஒரு கருவிகள் இதெல்லாம். இது எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுறப்ப நம்ம புவியோட வெப்பமானது அதிகமாகும். ஏன்னா நம்ம ஹீட்டா இருக்கு, பாடி ஹீட்டா இருக்குன்னா என்ன பண்ணுவோம், ஃபேனை போட்டுட்டு காத்து வாங்குவோம், இல்ல ஏசி ஆன் பண்ணி விட்டு சில்லா காத்துன்னு வாங்குவோம். அப்ப இந்த காற்று வந்து பூமியை குளிர்விக்கக்கூடிய ஒரு இது. பூமியில உள்ள எல்லா அந்த வெப்பத்தை வந்து தணிக்கக்கூடியதுக்கு ஒண்ணு நீர் இருக்கும், இன்னொன்னு காற்று இருக்கும். காற்று மூலயமாவும் அடுத்தது நீர் மூலயமாவும் தான் இந்த அதாவது வெப்பமானது வந்து தளிர்க்கப்படும். அப்ப இந்த விஷயங்களுக்கு வந்து காற்றானது பிரியாரிட்டியா இருக்கிறதுனால புவி வெப்ப மயமாதல்ங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம அமிலமழை. அமிலமழைங்கிறப்ப சுற்றுச்சூழல்ல நைட்ரஜன் ஆக்சைடும் சல்பர் ஆக்சைடும் கலப்பதால், இப்ப நைட்ரஜன் ஆக்சைடும் சல்பைடு ஆக்சைடுகளும் இது நமக்கு கேள்வியிலே கேட்டிருக்காங்க. அமிலமழைக்கு காரணமான ஆக்சைடுகள் எது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப நைட்ரஜன் ஆக்சைடும் சல்பர் ஆக்சைடும் கலக்கிறதுனால என்ன பண்ணுன்னா அமிலமழை பெய்யறதுக்கான, ஆசிட் ரெயின் பொழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த ஆசிட் ரெயின் வந்து நல்லதா அப்படின்னா, ஆசிட் நம்ம வந்து நார்மலா வந்து நம்மளோட லெபார்டரியில இருக்கிற ஆசிடே நீங்க பாருங்களேன், அதை நீங்க வந்து உங்க கையிலயோ உடலையோ பட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், இச்சிங் ஆகி அந்த இடத்துல அரிப்பு ஏற்படும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அரிச்சு போய் அந்த சதைகள்லாம் வந்து காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி அமிலமழை பெருந்துச்சுன்னா என்ன நடக்கும், வீட்டை விட்டு யாரும் வெளியே வர முடியாது. இன்கேஸ் வெளில வந்தோம்னா என்ன ஆகும், ஆசிட் ரெயின்னால நமக்கு தோல் பிரச்சனைகள், நிறைய உடல் பிரச்சனைகள்லாம் வரும். இப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாக்குறப்போ இந்த நைட்ரஜன் ஆக்சைடும் சல்பர் டை ஆக்சைடும் கலந்த கலவைகள் வந்து அமிலமலையில கலக்கிறப்ப நமக்கு அமிலமலை பொழியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது. இப்ப புவி வெப்பமடைகிறதுனால அமிலமலைகள் ஏற்படுது, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது. அதோட மட்டும் இல்லாம வேற என்ன நடக்குது, புவி வெப்பமயமாதல் நடக்குது, காற்றுல நிறைய நச்சுக்கழிவுகள் அதிகமாகி மனித உடல்களுக்கும் கோளாறுகள் ஏற்படுது. ஓகேவா? இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஐநாவோட மோட்டோவா இருந்திருக்குது. 1972ல ஐநா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அனைத்து எல்லா நாடுகளையும் ஒன்றிணைச்சு இந்த பூமியை நம்ம பாதுகாக்கணும், காடுகளை வளர்க்கணும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பசுமையை வந்து உருவாக்குவோம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்மள ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட கிரீன் ரெவல்யூஷன் புரட்சியை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிறப்போ சாதாரணமாவே நம்ம குடிக்கிற தண்ணியில ஒரு சின்ன ஈயோ கொசுவோ இல்ல எறும்போ சேர்ந்துருச்சுனாலே என்ன பண்ணிடுவோம், அதை தூக்கி விட்டுருவோம், எரிஞ்சிருவோம், அதை சாப்பிட மாட்டோம். ஓகேவா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா சாதாரணமா நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி, நம்ம எடுத்த தண்ணியில ஒரு தூசியோ துரும்போ வந்து விழுந்தாலே அதை வந்து நம்ம என்ன பண்றோம், சாப்பிடறது கிடையாது. அப்போ இந்த பூமியில இருக்கிற எல்லா எவ்வளவு தண்ணி இருக்குது, ஓகேவா, மெஜாரிட்டி வந்து நம்மளோட பூமியில வந்து தண்ணி தான் அதிகமா இருக்குது. அப்ப 78% கிட்டத்தட்ட 71% வந்து நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்குது. இந்த வாட்டர் கண்டென்ட்ல நம்ம வந்து அசுத்தப்படுத்துறப்ப வருங்கால தலைமுறைக்கு எந்த நல்ல தண்ணி கிடைக்காம போயிடும். காந்தியடிகள் கூட சொல்லியிருப்பாரு, வளங்களை வந்து தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தணும். நம்மளோட எக்கனாமிக் சப்ஜெக்ட்ல நீங்க படிக்கிறப்ப கூட தெரிஞ்சுக்குவீங்க. காந்தியடிகள்
வளங்களை தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டுமே தவிர அனாவசியமா அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போற செல்வங்கள் என்ன அப்படின்னா, நாம சுவாசிச்ச அதே நல்ல காற்று, நல்ல உணவு, நல்ல இருப்பிடம், இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்த தலைமுறையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருப்பாரு. அப்ப அடுத்த தலைமுறைகளுக்கு நாம விட்டுட்டு போற பெரிய கிஃப்ட் என்னன்னா, நீங்க காசு பணம் எதுவும் சேர்த்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்ல நம்ம வாழ்ந்தா மாதிரியே அவங்களும் வந்து வாழ்வதற்கான ஒரு சூழலை அமைச்சு கொடுத்தாலே அவங்க அவங்களுக்கான வாழ்க்கையை வந்து அவங்க சிறப்பா அமைச்சுக்குவாங்க. இப்ப நல்ல வளமான ஒரு சூழலை வந்து அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து காந்தியடிகளோட மோட்டோவா இருந்திருக்குது. அந்த வகையில தான் வந்து இந்த வாட்டர் பொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா, இந்த உயிரினங்கள்ல வந்து ஆபத்து விளைக்க, அதாவது உயிரினங்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நச்சு பொருட்கள் காற்றுல கலக்கிற மாதிரியே நச்சு பொருட்களை தண்ணியிலையும் கலக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வந்து நீர் மாசுபடுதல்னு சொல்லுவாங்க. நீர் மாசுபடுதல் மேஜரா எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நதிக்கரைகள்ல இல்லைன்னா கடல் நீர் பகுதிகள் இதுலலாம் பாத்தீங்கன்னா, நம்மளே வந்து ரீசன்ட் டேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்து இறைச்சி கடையெல்லாம் இருக்கும். ஸோ அங்க உள்ள இறைச்சி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு சாலை ஓரங்கள்ல கொட்டிட்டு போவாங்க, இல்லைன்னா ஆத்துல அப்படின்னு கொட்டிட்டு போயிடுவாங்க. இதே கால்நடைகள் சில பேர் வீட்டுல வந்து இறந்துருக்கும், அதை என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே ப்ராப்பரா வந்து குழி வெட்டி மண்ணுல வந்து புதைச்சது கிடையாது. சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே வந்து ஆத்து ஓரத்துல தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. அது என்ன பண்ணும்னா, ஆத்து ஓரத்துல மிதந்து போய் உப்பி அது ஊறி போய் என்ன ஆகும்னா, வீணா போய் துர்நாற்றமும் வீசும். அதே மாதிரி வேற எங்கேயாவது அந்த தண்ணியை வந்து யாராவது புழங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நோய்க்கு தொற்றை வந்து ஏற்படுறதுக்கு ஒரு காரணியா கூட அமைஞ்சிருக்கும். அப்ப கிருமிகள் அந்த இடத்துல என்ன பண்ணுது, மனிதருக்கு வந்து பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நோய்களை வந்து பரப்புறதுக்கு காரணியாகவும் அங்க அமையுது. இப்ப நீர் மாசுபாடுனால சாக்கடை கழிவுகள், இப்போ விவசாய கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், திடக்கழிவுகள், விவசாயம் பண்றவங்களுக்கு தான் அது தெரியும். விவசாயம் பண்ணாதவங்களுக்கு வந்து இந்த தண்ணினால எதுவும் பிரச்சனை இருக்குதா அப்படின்னா தெரியாது. இதே வந்து நம்ம வீட்லயே வந்து சில நேரங்கள் பாத்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன பூச்சிகள், தவளைலாம் வந்து செத்து கிடக்கும். அப்போ வந்து வீட்டுல வந்து தண்ணி நம்ம டேப்ல ஓபன் பண்றப்போ பயங்கர ஒரு துர்நாற்றம் வீசும். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம போய் டேங்க் வந்து வாஷ் பண்ணுவோம். இதே மாதிரிதான் இந்த தண்ணியை நம்ம குடிச்சோம்னா, நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஏதாவது நோய் தொற்று ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரே காரணத்தினாலதான் நம்ம என்ன பண்றோம், அதை வேணாங்கிறோம். அப்ப அதே அந்த அந்த அறிவு வந்து நமக்கு என்ன பண்ணிருக்கணும், அந்த கால்நடைகளை வந்து ஆறுகள்லயே குளங்கள்லயே தூக்கி எறிகிறப்ப இருந்திருக்கணும். அதுக்கான போதிய அறிவு இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த சுற்றுச்சூழல் கல்வியில வந்து இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த காரணத்தினாலதான் சுற்றுச்சூழல் கல்வியை வந்து நம்மளோட பாடங்கள்ல கொண்டு வந்தாங்க. இப்ப நீர் மாசுபாடுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித இனம், விலங்குகள், தாவரங்கள் அனைத்தும் நீர் மாசுபடுவதால் வந்து பாதிக்கப்படுது. ஆமா இல்ல, மனிதர்களும் சரி, விலங்குகளும் சரி, தாவரங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது. ஏன்னா நல்ல தண்ணியில வளர்ற தாவரங்கள் தான் நல்லா இருக்கும். இதே வந்து சாக்கடை தண்ணியிலேயோ வந்து கழிவு தண்ணியிலேயோ வந்து வளர்ற தாவரங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்காது. அதனாலதான் வந்து என்ன பண்ணுவாங்க, சுத்தமான தண்ணி, அதுவும் நிலத்தடி தண்ணியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது நிலத்தடி தண்ணியில தான் பாத்தீங்கன்னா மினரல்ஸ் எல்லாமே கலந்துருக்கும். இது எல்லாமே வந்து நமக்கு கொடுக்குறப்ப நம்மளுக்கும் சரி, தாவரங்களுக்கும் சரி சக்தி அதிகமா இருக்கும், வளர்ச்சியும் நல்லா இருக்கும். அதுல இருந்து விளையக்கூடிய பொருட்களும் நல்ல ஆரோக்கியமான ஹெல்தியான ஒரு பொருட்களா இருக்கும். அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, நீர் மாசுபாடை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீர் மாசுபாடை தவிர்ப்பதற்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஹ் இந்த தொழிற்சாலை கழிவுகளை வந்து மேஜரா வந்து ஆறுகள்ல கலக்காம இருக்கிறதுக்கு வழிவகை செஞ்சா இன்னும் பெட்டரா இருக்கும். இன்னொன்னு, சுத்திகரிப்பு முறைகள் அதாவது 4R மெத்தட்னு சொல்லுவாங்க. ரெடியூஸ், ரீயூஸ், ரெக்கவரி அண்ட் ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீசைக்கிள் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கும்னா, இந்த வாட்டர் சைட்ல தான் இருக்கும். கழிவு நீரை வந்து வெளியேற்றப்ப அந்த கழிவு நீரை கழிவாவே வெளியேற்றாம அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க. மறுசுழற்சி பண்றப்ப உங்களுக்கு அந்த ஆர்ஓ ப்ராசஸ் சொல்லுவாங்கல்ல, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல மறுசுழற்சி பண்றப்ப அதுல உள்ள கழிவுகள் எல்லாம் படிய வச்சு இருக்கப்பட்டு பிரிச்சிருவாங்க. பிரிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்க அந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை குடித்தண்ணியா பயன்படுத்தணும்னு சொல்லல, அந்த தண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா தாவரங்களுக்கோ இல்ல விவசாயத்துக்கோ பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி பயன்படுத்துறப்ப என்ன ஆகும்னா, கழிவு அந்த வேஸ்டேஜஸ் வந்து கம்மியாகும், தவிர்க்கப்படும். அப்போ அந்த கழிவுகளை தவிர்ப்பதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு நோய் தொற்று கிருமிகள்லாம் வந்து அதிகமா வராம நாம வந்து பாதுகாப்பா இருப்போம் அப்படிங்கறதான் வந்து அவங்க நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது வந்து நீர் மாசுபாடு, அதாவது வாட்டர் பொல்யூஷன். இதே மாதிரி நமக்கு வந்து லேண்ட் பொல்யூஷன்ஸ் இருக்குது. லேண்ட் பொல்யூஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுல இருக்கிற அந்த பாக்கெட்ஸ் கவர்ஸ் இருக்குல்ல, இதை தூக்கி டஸ்ட்பின்ல போடாம ஒரு ஓரமா தூக்கி போடுறோம்ல, இதுவே வந்து லேண்ட் பொல்யூஷன் தான். இப்ப லேண்ட் பொல்யூஷனால என்ன நடக்கும், நான் வந்து அந்த மாதிரி டஸ்ட்பின்ல தான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு ஆள் பண்றது மட்டும் இல்ல, எல்லாருமே இப்போ இந்தியால எவ்வளவு பேர் இருக்கும், ஓகேவா, கிட்டத்தட்ட 140 கோடிக்கு மேல மக்கள் தொகை இருக்கிறோம். ஒரு ஜங்ஷன்லயும், ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயும், ஒரு ரயில்வே ட்ராக்லயும் நீங்க அந்த சைட்ல நின்று பாத்தீங்கன்னா, 2 சைடுமே பாத்தீங்கன்னா
ஃபுல்லா குப்பைகள், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அந்த மாதிரி நிறைய கிளாஸ் பாட்டில்ஸ்ன்னு இதுதான் கிடைக்குமே தவிர சுத்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அதுவும் பாத்தீங்கன்னா இப்போ சென்னை, டெல்லி மாதிரி இந்த ஹாட் சிட்டில எல்லாம் போய் பாத்தீங்கன்னா டிராக்ஸ் அந்த இடத்துல நிக்கிறதுக்கே அவ்வளவு அருவருப்பா இருக்கும், அவ்வளவு அசுத்தமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு ட்ரெயின் போயிட்டு வந்துகிட்டு இருக்குது, அவ்வளவு பேசஞ்சர்ஸ் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. டே பை டே அவ்வளோ பேர் வந்து பயணிக்கிறாங்க. அப்ப அவங்க போடுற ஒவ்வொரு வேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து செட்டில் ஆகி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொல்யூஷனை ஏற்படுத்துது. இதனால வந்து நாம அந்த பொல்யூஷன் தான் சுத்தம் பண்றாங்களே, எல்லாத்தையும் வந்து நம்ம வேஸ்ட் தூக்கி போடுற குப்பைகள்லாம் தான் சுத்தம் பண்றதுக்கு தான் ஆள் இருக்காங்களே அப்படின்னா, அவங்களும் எடுத்து கொண்டு போய் எங்க பண்றாங்கன்னா குப்பை கிடங்குன்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல குப்பை குவியலா போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒன்ஸ் வந்து ஃபயர் ஆயிடுச்சு, தீப்பற்ற வச்சுட்டாங்கன்னா அது எவ்வளவு நாட்கள் வந்து அணையுனே, அதாவது எத்தனை நாட்கள் அணையும் அப்படிங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து குப்பைகளை கொட்டிடுவாங்க. இப்ப இந்த குப்பைகளை தான் கொண்டு போய் கொட்டிட்டு ஒரு இடத்துல கொட்டிட்டு போய் டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்களே, அதனால என்ன லேண்ட் பொல்யூஷன் தான் தவிர்க்கப்படுது அப்படின்னா, அந்த இடத்துல எரிக்கிறப்போ அந்த புகைகள், அந்த குப்பைகள் வெளியிடக்கூடிய நச்சு நச்சு புகை இருக்குல்ல, இந்த புகை வந்து என்ன பண்ணுது, நம்மளோட காற்றை வந்து பாதிப்படை செய்யுது. எப்படி பண்ணினாலுமே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப இது எல்லாத்தையுமே இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட அரசாங்கமா இருக்கட்டும், இல்ல மத்திய அரசோ இல்ல மாநில அரசோ எந்த அரசாங்கம் இருக்கட்டும், அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நிறைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கூட கொண்டு வந்தாங்க. கேரி பேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு மஞ்சப்பை, துணிப்பை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுல இதெல்லாம் நல்ல ஸ்கீம்ஸ். ஓகேவா? இந்த ஸ்கீம்ஸ்ல நீங்க வந்து தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து நீங்க வந்து இதெல்லாம் நீங்க படிக்கணும். இது இது ஒரு முன்னோடியா எடுத்துக்கணும். நம்ம அப்ப என்ன பண்ணோம், கட்டப்பை எடுத்துட்டு போறதுனாலயோ மஞ்சப்பை எடுத்துட்டு போறதுனாலயோ வந்து கௌரவ குறைச்சலா நினைக்க கூடாது. பொல்யூஷன், நான் வந்து என்னோட சுற்றுச்சூழலை நான் பாதுகாக்கிறேன், என்னால முடிஞ்ச உதவிகளை வந்து என்னோட சுற்றுச்சூழலுக்கு, என்னோட அடுத்த தலைமுறைக்கு நான் கொண்டு போறேன் அப்படிங்கிற ஒரு சமூக உணர்வோட நீங்க அதை பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு அவமானமாவோ அசிங்கமாவோ தெரியாது. ஸோ அதனால அதிக பேர் என்ன பண்ணுங்க, இனிமே வந்து மஞ்சப்பையோ இல்லைன்னா கட்டப்பையோ எடுத்துக்கிற வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நில மாசுபாடுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப தேவையில்லாத குப்பைகளை நம்ம கொட்டுறது மட்டும்தான் நில மாசுபாடா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. நாம பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபெர்டிலைசர்ஸ், இப்ப இயற்கையா இல்லாம செயற்கையா உருவாக்கப்பட்ட இந்த உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இது எல்லாமே நில மாசுபாடு தான். ஸோ முன்னாடிலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, விவசாயம் பண்றப்போ விவசாய நிலங்களை நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணு தெரிஞ்சிருக்கும், பாம்பு அதெல்லாம் போயிட்டு இருக்கும். வயல்ல பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கும், எலி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எலி போய் வந்து நெல்லெல்லாம் வந்து கொறிச்சு கொறிச்சு வந்து கொண்டு போய் வச்சிருக்கும், ஒரு ஓரமா பதுக்கி வச்சிருக்கும். அதுக்கு தேவையான உணவை வந்து அந்த சீசன் டைம்ல தான் வந்து பறிச்சு எடுத்துக்கொண்டு நம்ம எல்லாம் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, பழங்காலங்கள்ல வந்து வீடுல வந்து பத்தாயம் அப்படின்னு சொல்லுவாங்க, பத்தாயம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அங்க இருக்கும். அதுல என்ன பண்ணுவோம், விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு அந்த நெல்லெல்லாம் கொண்டு போய் அங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதாவது இப்ப நம்ம வந்து இந்த ஸ்டோரேஜ் கிடங்கு சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்தே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பானையிலயோ இல்ல பத்தாயத்திலேயோ குதிரையிலையோ வச்சு வச்சு வாழ்ந்திருக்காங்க. எப்பன்னா அவங்களுக்கு தேவைப்படுறப்ப பஞ்ச காலங்கள்ல எல்லாம் வந்து நமக்கு வந்து உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதேதான் இந்த எலி, பூனை, பாம்பு இந்த மாதிரி உயிரினங்களும் பண்ணும். இப்ப ஆனா இந்த உயிரினங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு விவசாயமே இப்ப பண்றது கிடையாது. அப்படியும் விவசாயம் பண்றவங்க இடத்துல அந்த நிலத்துல போய் பாத்தீங்கன்னா இந்த பாம்போ எலியோ எல்லாம் இருக்கிறது கிடையாது. எதனால அப்படின்னா உரங்கள் நிறைய, விளைச்சல் அதிகமா வேணும், மகசூல் நிறைய வேணும் அப்படிங்கிறதுக்காக செயற்கை உரங்களை நிறைய தெளிச்சு, அதோட மட்டும் இல்லாம குறுகிய காலங்கள்லயே வந்து பயிர் வந்து வர்றதுக்கான அரிய வகை அந்த பயிரெல்லாம் வந்து அரிய வகை பயிர்களை வந்து பயிர்விக்கிறாங்க. இப்ப இதனால என்ன நடக்குதுன்னா, ஒரு தாவரமா இருக்கட்டும், ஒரு உயிரினமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அதுக்குன்னு வளர்றதுக்கு ஒரு சில கால இடைவெளிகள் இருக்குது. மனிதன் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை 280 நாட்கள் ஆகுது. ஓகேவா? கருவுல இருந்து உருவாக்கி 280 நாள்ல வந்து இந்த குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை 180 நாள்லயே பிறந்துருச்சுன்னா என்ன ஆகும்? கொரமாச பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம்ல, 180 நாள்லயே இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்காது. கை கால் எல்லாம் மெலிந்து இருக்கும், அதுக்கு வந்து மண்டை மட்டும் சின்னதா இருக்கும், அதோட மட்டும் இல்லாம உடம்புலாம் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கும், போதிய வளர்ச்சி இல்லாம இருக்கும். சில நேரங்கள் அந்த குழந்தைகளுக்கு கண்ணோ காதோ இல்ல இதயமோ எல்லாமே ஏதோ ஒண்ணு பாதிப்புகள் இல்லாம இருக்காது. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒரு 3 பருவம் விளைய வேண்டிய இடத்துல குறுகிய காலங்கள்ல, ஓகேவா, குறுகிய காலங்கள்ல 4 மாசங்கள் வந்து ஒரு பயிர் விளையணும் அப்படிங்கிற இடத்துல 2 மாசத்துலயே நல்லா விளைஞ்சிரும், நிறைய வரும் அப்படின்னா அதுல என்ன இருக்கும்? குறமாச பயிரா இருக்கிற மாதிரி இருக்கும்.
அதுல விளைச்சல் அதிகமா இருந்தாலும் நம்ம அதை சாப்பிட்றப்ப மலட்டுத்தன்மைகள் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்ப என்னன்னா பாரம்பரியமாக எடுத்துக்கொண்ட வந்த இந்த விஷயங்களை நம்ம விட்டுட்டு புதுசா வந்து வியாபார அதாவது வியாபார நோக்கத்துல நம்ம வந்து பயிர்விக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்ன ஆகும்னா மனிதனை வந்து அழிவுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இவன் இந்த பயிரை மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்றானா அப்படின்னா இந்த பயிர் நல்லா வளரணும்னா இந்த உரத்தை தான் பயன்படுத்தணும் அப்படின்னுட்டு என்ன பண்றான், ஒரு ஒரு உரத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். அப்போ ஒரு பயிரை கண்டுபிடிச்சு பயிரை விளைவிச்சுட்டு அது பயிரிட்டுட்டு அது வளர்றதுக்கு ஒரு உரத்தையும் நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். இது ரெண்டுத்தினால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு புதிய நோய் கிடைக்கும். இந்த புதிய நோய்க்கு மருந்தையும் அவனே கண்டுபிடிச்சு வச்சிருப்பான். ஓகேவா? அப்ப என்னன்னா வியாபார ரீதியில இதெல்லாம் நடக்கிறதுனால மனித இனமும் சுற்றுச்சூழலும் தான் பாதிக்கப்படுதே தவிர இந்த வியாபார நோக்கத்துல செயல்படுத்துறவங்க எல்லாருமே போய் பாருங்களேன். அவன் பார்த்தா ஆர்கானிக் ரைஸுமா, ஆர்கானிக் ஃபுட் ஐட்டம்ஸ், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அப்படின்னுட்டு இந்த மாதிரி வந்து உரமே போடாத ஒரு காய்கறிகளையோ உரமே போடாத ஒரு அரிசி வகையோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானே தவிர நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்துல நடுத்தர குடும்பத்துல அன்னாடங்காட்சிகளா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நமக்கு கம்மியான ரேட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நாம தான் நோய்க்கு உள்ளாக்கப்படுறோம். அப்போ நம்ம என்னன்னா நம்ம இயற்கையை வந்து பாதுகாக்கணும். அப்பதான் இயற்கை வந்து நம்மளை வந்து சேஃபா வச்சுக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நில மாசுபாடு முடிஞ்சிருச்சு. நில மாசுபாடுனால என்ன நடக்குது, நமக்கு லேண்ட் பொல்யூஷன்ஸ் நடக்குது. அங்க நெகிழி கழிவுகள் இல்லைன்னா அணுக்கழிவுகள் இந்த மாதிரி நிறைய கழிவுகளை வந்து அங்க சேர்க்கறதுனால நமக்கு என்ன நடக்குது, நமக்கும் புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறது அதிகமா நடக்குது. நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். நானே தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கே எரிச்சலா இருக்கும். ஓகேவா? அதனாலதான் சின்ன பிரேக் அப்படின்லாம் சொல்லுவோம். இப்போ ஒரு 2 மணி நேரம் ஒரு ஒரு 3 மணி நேரம் மூவிக்கு போறீங்க, 2.5 மணி நேரம் ஒரு மூவிக்கு போறீங்க அப்படின்னா அதுல ஒரு பிரேக் இருக்கணும். அந்த பிரேக் இருந்தாதான் உங்களோட இயர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் இல்லாம கொஞ்சம் ரெஸ்டா இருக்கும். ஃபுல்லா அந்த 2.5 மணி நேரமும் டம்மு டம்முன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கே இரிட்டேட்டிங் ஆயிடும். அப்புறம் தலைய வலிக்கும். அப்புறம் தேவையில்லாத டென்ஷன் ஆகுவீங்க. அப்ப சத்தத்தினால என்ன நடக்குது, தலைவலி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து மன உளைச்சல் ஏற்படும். ஓகேவா? நீங்க பீஸ்ஃபுல்லா இல்லாம மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணும், தலைவலி வரும். தலைவலினால வந்து மன எரிச்சல் வரும். தலை எரிச்சல் அந்த மாதிரி இந்த மாதிரி உடல் பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ உங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகும். கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுறப்ப என்ன ஆகும், நீங்க என்ன ஒர்க்ல வந்து ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல வந்து ஃபெயில்ஸ் நடக்கும். அதுல இருந்து என்ன ஆகும், பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இப்போ சவுண்ட் பொல்யூஷன் அப்படின்னா, நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னா தேவையில்லாத சத்தமே உருவாக்கக்கூடிய, இப்ப நான் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது வந்து இனிமையா இருக்கும். இதே வந்து படிக்காத ஒருத்தவனுக்கு என்ன ஆகும்னா இவன் என்ன கத்திக்கிட்டு கிடக்குறான் அப்படின்னு நினைப்பாங்க. இதே வந்து சில இடங்கள்ல போய் பாருங்களேன், நம்ம ரோட்ல போயிட்டு இருப்போம், அங்க கட்சி மாநாடு நடந்துகிட்டு இருக்கும். கட்சியில அந்த உறுப்பினர்களா இருக்கவங்க அந்த அவங்களோட தொண்டர்கள்லாம் அங்க உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஓரமா போறப்ப இவன் யாருடா கத்திக்கிட்டு கிடக்குறான் அப்படின்னு நினைச்சிட்டு போவோம். இப்ப யாருக்கு எது தேவையோ அது அவங்களுக்கு இனிமையா இருக்கும். தேவையில்லாதவங்களுக்கு அது எரிச்சலை ஊட்டக்கூடிய. அப்ப எரிச்சல் அந்த ஒலி மாசுபாடுங்கிறது மேஜரா ஒரு சில இடங்கள்ல நீங்க சாலைகள்ல போறப்போ ஒரு சில இடங்கள்லாம் வந்து நோ சவுண்ட், நோ ஹாரன் அப்படின்லாம் வந்து ஹாரன் போட்டு கிராஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது மேஜரா எந்தெந்த இடங்கள்ல பார்த்திருக்கலாம் அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் பக்கத்துல வந்து நீங்க பார்த்திருக்கலாம். அங்கெல்லாம் ஒலி எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஸ்கூல்ல உள்ள பசங்களே வந்து எங்க பார்த்தாலும் ஹார்ன் அடிச்சுட்டு போறாங்க. இது செகண்டரி. பட் ஸ்கூலுக்கு பக்கத்துல மேஜரா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நோ சவுண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, நோ ஹாரன்னு போட்டிருப்பாங்க. எதனால அப்படின்னா அந்த பள்ளி வளாகத்துல உள்ள சூழல் வந்து பாதிக்கப்படும். மாணவர்கள் வந்து டைவர்ட் ஆயிடுவாங்க, டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களோட நலன் கருதியும் அவங்களோட படிப்பை வந்து கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இந்த பொல்யூஷன் வந்து தவிர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்துல வந்து அந்த ஒலி எழுப்பாதீர்கள் அப்படிங்கிற போர்டு வச்சிருப்பாங்க. அடுத்தது எங்க வச்சிருப்பாங்கன்னா ஹாஸ்பிட்டல் சைட்ஸ்ல வச்சிருப்பாங்க. ஸோ அங்க பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. நிறைய பேர் இருதய பிரச்சனைகள் உள்ளவங்க, அந்த மாதிரி வந்து தலைவலி பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அங்க வந்து நம்ம கொடன்னு ஏதாவது வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுவாங்க. அதனால அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து பாதிக்கப்படும். ஓகேவா? ஸோ அதனால அந்த இடத்துல இன்னொன்னு கோயில் வளாகங்கள், பள்ளிவாசல் வளாகங்கள்ல வந்து இது ஓரங்கள்ல வச்சிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பாக்குறப்ப மன நிம்மதிக்காகவும் ஒரு தியான நிலையில போகணுங்கிறதுக்காகவும் தான் கோயிலுக்கோ பள்ளிவாசலுக்கோ இல்ல ஒரு சர்ச்சுக்கோ போவாங்க. ஓகேவா? அந்த இடங்கள்ல வந்து நம்ம வந்து சத்தம் எழுப்பணும்னா அவங்களுக்கு வந்து அந்த மன நிம்மதிங்கிறது பாதிக்கப்படும் அப்படிங்கிற காரணங்கள்னால மேஜரா இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து ஒலி எழுப்பக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து இந்த ஒலி எழுப்பாதீர்கள் அப்படிங்கணும். அதோட மட்டும் இல்லாம வேற என்ன, வேலை செய்யும் இடங்கள்ல இந்த ஒலி தடுப்பான்கள் அந்த மாதிரி கனரகம் வாங்குறது வந்து அதோட ஆக்டிங் டைம், அதாவது இரவு நேரங்கள்ல தான் கனரகம் வாங்கல் போகணும்.
பகல் நேரங்கள்லாம் போகக்கூடாது. அப்போ அதனால ஏற்படக்கூடிய சவுண்டா இருக்கட்டும், இல்ல நாய்ஸா இருக்கட்டும், இல்ல வைப்ரேஷனா இருக்கட்டும், அன்றாட வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த மனிதர்களை வந்து பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கனரகங்கள் வாகனங்கள் வந்து செல்றதுக்குன்னே டைம்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கான பார்ட்டிஷனும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த நாய்ஸ் பொல்யூஷன்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன்ங்கிறது வந்து இந்த பொல்யூஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னா, ஃபாரஸ்டேஷன்ங்கிறது நம்ம பண்றது. ஓகேவா? டீஃபாரஸ்டேஷன்ங்கிறது வந்து 2 வகையில நடக்கும். தானாவும் நடக்கும், அதாவது இயற்கையாவும் நடக்கும், செயற்கையாவும் நடக்கும். இயற்கையா எப்படி நடக்கும் அப்படின்னா, தானாவே நிலச்சரிவு, மண்ணரிப்பு அப்படின்ட்டு ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அந்த மரங்கள்லாம் வந்து கீழே சரிஞ்சு விழுறத வந்து நம்ம காடுகள் அழிக்கப்படும் நிகழ்வை வந்து நம்ம வந்து சொல்றோம். இதே வந்து செயற்கையா நடக்கிறதுனா நம்மளோட பொருளாதார ரீதியா, ஓகேவா? இப்ப இந்த புஷ்பா மூவில கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல என்னன்னா செம்மர கடத்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப பொருளாதாரம் அந்த செம்மரக்கட்டையினால வந்து என்ன இருக்குது, நிறைய வந்து வருமானம் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த மரங்கள் எல்லாம் அழிக்கிறாங்க. பெரிய பெரிய மரங்களா இருக்கட்டும், வேங்கை மரமா இருக்கட்டும், இல்ல சவுக்கு மரமா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா நம்ம வந்து அந்த விஷயங்களை பயன்படுத்துறப்ப, அதாவது தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்துறப்ப இந்த பிரச்சனை இல்லை. தேவைகளுக்கு அதிகமாக அந்த ஆசைகளுக்கு நம்ம உட்பட்டு அந்த வளர்ச்சியை நம்ம நோக்கி போகணும் அப்படின்னு நினைச்சு அந்த அழிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா காடுகள் அழிப்புங்கிற நிகழ்வானது நடைபெறுது. அப்ப இதெல்லாம் காரணம் தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா காடுகள் அழித்தல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க என்னன்னா காடுகளை பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் நிறைய சட்டங்களும் திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க. டிஃபாரஸ்டேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபாரஸ்டேஷன்ங்கிறத வந்து முன் வச்சாலும் ஸோ லெட்ஸ் மேக் இட் ஃபார் கிரீன் அப்படின்னு நமக்கு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலுமே நம்ம வந்து காடுகளை வந்து அழிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப வீடு பக்கத்துல இருக்கிற புல் 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 செடியா இருக்கட்டும், இல்ல சின்ன சின்ன தாவரங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம அழிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருப்பாரு ஒண்ணு, ஒரு மரத்தை வெட்டாதீங்கன்னு நான் சொல்லல, ஒரு மரத்தை வெட்டுங்க, வெட்டுறதா இருந்தா ஒரு 10 மரத்தை நட்டுட்டு நீங்க வெட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ என்னன்னா ஒரு மரம் வந்து வளர்ந்து அது பெருசா வர்றதுக்கு ஆகக்கூடிய காலங்கள் வந்து நிறைய நாட்கள் ஆகும். அப்போ அதுக்கு ஈக்குவலா நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இடையூறா இருக்கிற மரங்களை நீங்க வெட்டிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி கூட அவர் சொல்லிட்டு போனார். அதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணோம் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் சரி. அதனாலதான் வந்து பெரிய தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சமூகத்தின் மீது அக்கறை உள்ள நிறைய பேர் வந்து என்னன்னே தெரியாம கூட அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சமூகத்தின் மீது உண்மையிலேயே அக்கறை உள்ள மனிதர்கள் நிறைய பேரு. அதோட மட்டும் இல்லாம இந்த கல்யாண விசேஷங்கள்ல இந்த மாதிரி வீடு புகுமனை புகுவிழாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வர்ற கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு செடி ஒண்ணு கொடுப்பாங்க. அது நல்ல விஷயம், அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். எதனாலன்னா இந்த பசுமையை வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஒரு நல்ல விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, நல்ல விஷயங்கள் தான். ஆனா பெரிய மரங்களா வளரக்கூடிய மரங்களை, சின்ன சின்ன கண்ணுகளா இல்லாம பெரிய மரங்களா ஆகக்கூடிய மரங்களை வளர்த்தோம்னா வருங்கால சமுதாயத்திற்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப காடுகள் அழித்தல் முடிஞ்சிருச்சு. இன்னொன்னு நமக்கு முக்கியமா ஒரு விஷயம், இந்த இந்த போர்ஷன் வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் வந்து எவ்வளவு காடுகள் வந்து அழிக்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு டெட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் 1.5 மில்லியன் ஹெக்டேர் வனப்பரப்பு வந்து காடுகளால வந்து அழிக்கப்படுகிறது அப்படிங்கறத வந்து நமக்கு டெட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. எப்படின்னா இந்தியாவில் வந்து எவ்வளவு வனப்பகுதியானது அழிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்ப இதுக்கு வந்து 1.5 இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்ல நீங்க வந்து சுற்றுச்சூழல் அறிவியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. 22வது 23வது படத்துல இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் லைனே அந்த காடுகள் பாதுகாப்புல பாத்தீங்கன்னா இந்த லைன் கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த காடுகள் இந்தியாவோட அமைவிடமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இயற்கை அமைப்பை வந்து இப்ப பிரிட்டிஷ்காரன் இங்க வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவோட இயற்கை அமைப்பு தான். ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து மலையா இருக்கும், 3 பக்கம் கடலா இருக்கும், பசுமை நிறைந்தது. இங்க விளையக்கூடிய இந்த பொருட்கள், அதாவது தங்கத்தை கொடுத்துட்டு வைரத்தை கொடுத்துட்டு நம்மளோட கருமிளகை எடுத்துக்கிட்டு போனானுங்க. அப்ப அவ்வளவு மதிப்புள்ள பொருட்கள், இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய நிறைய சக்தி, அதாவது எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய மூலிகை பொருட்கள்லாம் நம்மள்ட்ட இருந்துச்சு. அதனாலதான் என்ன பண்ணானா அவனோட பொருளாதாரத்தை உயர்த்தணுங்கிறதுக்காக நம்மளை வந்து ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம அதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட இந்திய நாடோட அமைப்பு கடந்து வந்த பாதைகள்லாம் இருக்குது. அப்ப அப்படி முக்கியமான ஒரு ரோல் பண்ண இந்த காடுகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மோட்டோல தான் என்ன பண்றாங்கன்னா இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கமா இருக்கட்டும் இல்ல மாநில அரசாங்கமா இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களை நமக்கு உருவாக்கிட்டு வந்தாங்க, பல்வேறு சட்ட திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த வகையில நமக்கு வந்து முக்கியமான ஒரு திட்டம் ஒண்ணு இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா சிப்கோ இயக்கம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் ஒன்று இருக்குது. ஸோ இது நம்ம சோசியல் ஸ்டடீஸ்லயும் நீங்க படிச்சிருக்கலாம், அடுத்தது சயின்ஸ்லயும் படிச்சிருக்கலாம். இது என்ன அப்படின்னா சிப்கோ அப்படிங்கிறது என்னன்னா 1970s அந்த செஞ்சுரியில அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா காடுகள் அழித்தல் அப்படின்னா மக்கள் தொகை அதிகமாக
பற்றாக்குறை அதிகமாயிடுச்சு. அப்ப வாழ்வதற்கான சூழல் வந்து ரொம்ப கம்மியா போயிடுச்சு. அப்ப மக்கள் வாழ்றதுக்கு இடம் பத்தல. இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்பதான் அடுக்குமாடி கட்டடங்கள், ஒரு வீட்டுல வந்து 4 பேர் இருந்த இடம் போக இப்ப ஒரே வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 10 வீடுகள் கட்டி அந்த 10 வீட்லயுமே ஒரே பில்டிங்குள்ளேயே அவ்வளவு பேர் இருக்காங்கல்ல. இந்த மாதிரி மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க இடப்பற்றாக்குறை ஏற்பட்டதுனால என்ன பண்ணாங்கன்னா காடுகள் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சாங்க. கிராம பகுதிகளில் காடுகள் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த காடுகள் அழிக்க அந்த டிஃபாரஸ்டேஷன் நடந்துகிட்டு இருக்கப்போ அங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, பாரம்பரியமா இருந்த இந்த காடுகள் எல்லாம் அழிக்கக்கூடாது அப்படின்னுட்டு இயற்கையின் மீது அக்கறை கொண்ட ஒரு சில பேர் வந்து சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. அந்த ஒரு இயக்கம் தான் வந்து இந்த சிப்கோ இயக்கம்னு சொல்லுவாங்க. 1972 அண்ட் 73ல உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சமோலிங்கிற கிராமத்துல, ஓகே, உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சமோலிங்கிற ஒரு கிராமத்துல சுந்தர்லால் பகுனா அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காருன்னா காடுகள் எல்லாம் அழிக்கக்கூடாது. நீங்க இந்த தலைவா படத்துல கூட என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பில்டிங்கை இடிக்க வர்றப்ப அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் வந்து எதுக்க வந்து நின்று என்னை ஏத்திட்டு போ அப்படின்னுட்டு வந்து அந்த ஜேசிபியை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாரையும் சேர்த்து இந்த காடுகளை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மரங்களை வெட்ட வர்றப்ப அந்த மரங்களை சுத்தி கட்டி தழுவிக்கிட்டு இந்த மரங்கள்லாம் அழிக்கக்கூடாது அப்படின்ட்டு போராட்டம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் பண்ணது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது வந்து கோர்ட் வந்து விசாரிக்கிறப்போ இல்ல இவர் பண்றது கரெக்டு தான் இது அப்படின்னு சொல்லிட்டும் இந்த காடுகள்லாம் அழிக்கக்கூடாது, பாரம்பரியமான இந்த காடுகள் இயற்கை வளங்களை வந்து நம்ம அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 15 ஆண்டுகளுக்கு இமயமலை அடிவார பகுதிகளில் உள்ள இந்த காடுகளை, ஏன்னா இமயமலை அடிவாரத்தில் உள்ள காடெல்லாம் நீங்க அழிச்சீங்கன்னா மலைச்சரிவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மரங்களோட வேர்கள்ல தானே அந்த மண்ணே பிடிச்சிருக்கும். அந்த மரத்தை நீங்க வெட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும், நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால ஒரு 15 ஆண்டுகளுக்கு வந்து இமயமலை அடிவாரத்தில் உள்ள காடுகளை வந்து அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 1980ல வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் அவரோட பெரிய வெற்றி. இப்ப நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை கேட்டிருக்காங்க. சிப்கோ இயக்கம் வந்து எங்க நடந்துச்சு அப்படிங்கிறதையும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சமோலிங்கிற கிராமங்கள்ல நடந்துச்சு. அதை தொடங்கியவர் யாருன்னா சுந்தர்லால் பகுனானும். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அகிம்சை வழியில், ஓகேவா, அகிம்சை வழியில் எந்த ஒரு வயலன்ஸும் இல்லாம அகிம்சை வழியில காடுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த சிப்கோ இயக்கம். இதன் விளைவாக என்ன நடந்துச்சு, இதெல்லாம் நம்மளோட மெயின்ஸ்ல வந்து நமக்கு தேவைப்படும், ஓகேவா, சயின்ஸ் அண்ட் டெக்லயோ இல்ல வந்து ஜியாகிரபிலயோ நமக்கு தேவைப்படும். இதன் நோக்கத்தின்படி இமயமலை பகுதியில் உள்ள காடுகளை 15 ஆண்டுகளுக்கு அழிக்கக்கூடாது என வந்து அரசானது உத்தரவிட்டது 1980ல. ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், ஓகேவா. காடுகளை அழிப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா காடுகளை அழிக்க அழிக்க காடுலாம் குறைஞ்சு போயிடும். இப்ப சுவாசத்துக்கு தேவையான காற்று, இயற்கையான சூழல்ங்கிறது இல்லாம போயிடும். காடுகள் அதிகமாக அழிக்கப்பட அழிக்கப்பட அந்த இடம் வந்து பாலைவன பகுதியா மாற ஆரம்பிச்சிடும். அடுத்தது காடுகள் அழிக்கப்படுவதால் வெள்ளம், வறட்சி, மண்வளம் இழத்தல் போன்ற பாதிப்புகள்லாம் ஏற்படும். காற்றானது மாசுபாடு அடையும். ஏன்னா நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுறதுக்கு மரங்கள் இருந்தாதான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப ஆக்சிஜனை வெளியிடும். அப்ப அந்த மரங்களை அழிச்சிட்டோம்னா என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடே வந்து சுற்றுவட்டார பகுதியில வந்து பரவி இருக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடையே திரும்ப திரும்ப நம்ம சுவாசிக்க ஆரம்பிப்போம். அப்ப நல்ல ஹெல்த்தியா நம்ம வாழ முடியாது, ஓகேவா. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த காடுகள் எல்லாம் வந்து வளர்க்கணும் அப்படின்னுட்டு நமக்கு வந்து திட்டங்கள் போட்டிருந்தாங்க. அடுத்தது உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போகும். காடு அழிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். உயிரினங்கள் வந்து நிலப்பகுதி, மனிதர் வாழக்கூடிய பகுதிக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்ப மனிதன் வாழ்றதுக்கும் உயிரினங்கள் வாழ்றதுக்கும், அதாவது விலங்குகள் வாழ்றதுக்கான இடம் வந்து ஒரே இடமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அழிவுங்கிறது அதிகமாயிடும். ஸோ இதுதான் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்தது பூமி வெப்பமயமாகும். அப்புறம் நீர்வளம் குறையும், பனி உருக ஆரம்பிச்சிடும். நீர்வளம் இது காடுகள் அழிக்கப்படுறதுனால எப்படி நீர்வளம் குறையும், எப்படி பனி உருகும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. இப்ப காடு இருக்கிறதுனாலதான் காற்று அதாவது புவி வெப்பமயமாதல் வந்து தவிர்க்கப்படும், கம்மியாகும், ஓகேவா. ஆக்சிஜன் அதிகமாக வெளியிடப்படும். அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்துக்கும். புவி வெப்பம இயற்கை சூழல் இருக்கிறதுனால வந்து மேகங்கள் வந்து, அதாவது நீர்த்துளிகள்லாம் ஆவியாகி அந்த மாதிரி மழை பொழியும். இப்ப இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்ல, இந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட்டா ஆகல அப்படின்னா உங்களுக்கு புவி வெப்பமயமாதல் அதிகமாகும். புவி வெப்பமயமாதல் அதிகமாகிறப்ப என்ன ஆகும், பூமியோட ஹீட்டாக பூமியில உள்ள தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆயிடும். அப்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நீர்வளம் குறையும். நீர்வளம் குறையிறதோடு மட்டும் இல்லாம பூமியில வந்து வெப்பம் அதிகமாக என்ன ஆகும்னா பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பிச்சிடும். பனிப்பாறைகள் உருக ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும், பனிப்பாறைகள் உருக ஆரம்பிக்க கடல் தண்ணியாவது நிலப்பகுதியை சூழ ஆரம்பிச்சிடும். அப்ப நிலவளமும் பாதிக்கப்படும், நீர்வளமும் பாதிக்கப்படுது, காடுகளும் பாதிக்கப்படுது. அப்ப இந்த சுற்றுச்சூழலே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பாதிக்கப்படுது. இப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த காடுகள் அழிக்கப்படுறதுனால ஏற்படக்கூடிய நிகழ்வுகளா நமக்கு இருக்கு.
இப்ப இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தேவையான அதாவது டெக்னாலஜி டெவலப் ஆகுறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், இயற்கையை நம்ம பாதுகாக்கணுங்கிறது இப்ப நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய டாஸ்க்கா வச்சுக்கணும். நம்ம என்னதான் வந்து காசு பணம் சம்பாரிச்சாலும், நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் ஒண்ணு வச்சிருப்போம்ல. தேவையில்லாத ஒரு சில வழிகள வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி நம்ம வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டே இருந்தாலும், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத விஷயங்களா இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்ட்ல மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா, வளர்ச்சிங்கிறது நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வளர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட க டெவ க அதாவது இன்வென்ஷன்ஸ் நம்மளோட கண்டுபிடிப்புகளா இருக்கட்டும், நம்ம பயன்படுத்தக்கூடிய யுக்திகள், வழிகள் எல்லாமே எப்படின்னா, இயற்கைக்கு புறனானதா இருக்கக்கூடாது. அப்ப என்ன அப்படின்னா, இப்ப பெட்ரோல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து நமக்கு வந்து மொத்தமாவே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம தேட ஆரம்பிக்கணும். ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட இயற்கையை பாதிக்கக்கூடிய விஷயமா இல்லாம, நமக்கு இயற்கைக்கு சாதகமான ஒரு விஷயமா இருக்கணும். அப்ப பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கணும். அதே மாரி வந்து நமக்கு வந்து எக்கனாமிக்கலாவும் ரொம்ப காஸ்ட் வைஸ் வந்து நமக்கு வந்து அஃபோர்டபுளா இருக்கிற மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த மாரி பார்க்கிறப்ப இப்ப காற்று பொல்யூஷன் அதாவது ஏர் பொல்யூஷன் இல்லாத ஒரு காம்பனண்ட்டை வந்து நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப பெட்ரோல், டீசல் இன்ஜின்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நம்ம யூஸ் பண்றது பெட்டர். ஏன்னா இப்ப ஒரு வீடுகள்ல பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருமே பைக்ஸ் யூஸ் பண்றாங்க. 4 பேருமே வெஹிக்கிள் யூஸ் பண்றாங்க. இப்ப இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகணும்னா தாராளமா நடந்தே கூட போகலாம். முடியலையா சைக்கிள்ல கூட போகலாம். அதுவும் முடியலையா பைக்ல கூட போகலாம். அந்த 5 கிலோமீட்டர் பக்கத்துல சும்மா வாக்கிங் போறதுக்கு கூட என்ன பண்றாங்கன்னா, கார கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல வாக்கிங் போறாங்க. அது எதுக்கு வாக்கிங் போயிட்டு? ஓகேவா? அப்ப என்ன அந்த இடத்துல வந்து இந்த வாகனங்கள வந்து தவிர்க்கலாம். இந்த வாகனங்கள் தவிர்ப்பதனால நெரிசலும் தவிர்க்கப்படும். அதோட மட்டும் இல்லாம பொல்யூஷனும் தவிர்க்கப்படுது. இப்ப இந்த செயல்பாடுகளை நம்ம பயன்பாடுகளை வந்து நம்ம பயன்படுத்துறத கம்மி பண்ணிட்டோம்னாலே, இந்த பாதி விஷயங்கள், பாதி பிரச்சனைகள் வந்து நமக்கு தவிர்க்கப்படும். அப்ப இயற்கைக்கு புறனான விஷயங்கள வந்து நம்ம செய்யாம, இயற்கைக்கு சாதகமான ஒரு விஷயங்கள வந்து நம்ம செய்யறதுனால, சுற்றுச்சூழலானது பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்தது ஷேல் கேஸ். சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல இந்த ஷேல் கேஸுங்கிறது ஒண்ணு. ஸோ நீங்க டெல்டா பகுதியில பிறந்தவங்க, டெல்டா பகுதியில வாழ்ந்தவங்கன்னா, உங்களுக்கு இந்த ஷேல் கேஸோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பூமிக்கு அடியில உள்ள பாறைகளின் இடுக்குகளுக்கு உள்ள அந்த கேஸ் எடுக்கிறதையும், அந்த கேஸ் எடுக்கிறதுனால அது இயற்கையான கேஸ் தானே அப்படின்னா, அது இயற்கையான கேஸ் தான். ஆனா அது எடுக்கக்கூடிய மெத்தட் வந்து கொஞ்சம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மெத்தட். என்ன அப்படின்னா, பூமிக்கு அடியில அப்படிங்கிறப்ப, பூமிக்கு அடியிலனா சும்மா ஒரு 2 அடியில 3 அடியிலலாம் இல்ல கிடையாது. பலாயிரம் கணக்கு அடியில வந்து என்ன பண்ணும்னா இந்த ஷேல் கேஸ் இருக்குது. அப்ப இத பாறைகளுக்கு இடுக்குல வந்து என்ன பண்ணுனா ட்ரில் பண்ணிட்டு அங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதிக ப்ரெஷர்ல வாட்டர், ஆயில் அண்ட் மிக்சர்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே ஹை ஃபோர்ஸ்ல உள்ள ப்ரெஷர்ல நீங்க அனுப்புறப்ப ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல உள்ள அனுப்புறப்ப அங்க பாறைகள்லாம் வந்து வெடிக்கும். ஓகேவா? பாறைகளுக்குள்ள ஒரு வெடிப்பை ஏற்படுத்தி அந்த வெடிப்பின் மூலயமா அதுல இருந்து அந்த கேஸ் ஆனது வெளில வரும். இந்த கேஸை தான் வந்து நம்ம வந்து எடுத்து சமையலுக்கோ இல்ல வந்து இதுக்கு வந்து கேஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண போறாங்க. இதுக்காக தான் வந்து இந்த மெத்தடை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க வந்து ஷேல் கேஸ் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது. மீத்தேன் கேஸ் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். மீத்தேன் எடுக்கிறதுக்காக போராட்டம் பண்றாங்க, ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்காக போராட்டம் பண்றாங்க அப்படின்னுட்டு ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து நியூஸ்ல எல்லாம் பார்த்திருக்கலாம். அப்ப மீத்தேன் எடுக்கிறதுனால மீத்தேன் நல்ல கேஸ் தானே, இயற்கையா கிடைக்கக்கூடிய கேஸ் தானே, இதை பயன்படுத்தணும்னா நமக்கு வந்து இயற்கை வளங்கள் வந்து பாதிக்கப்படாது அப்படின்னாலும் அது எடுக்கக்கூடிய மெத்தட்ல பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில உள்ள பல்லாயிரம் கணக்கான லிட்டர் தண்ணியை வந்து வெளியேற்றிட்டு அதை ட்ரை ஆக்கிட்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் மெத்தட்ல வந்து அந்த கேஸை எடுக்கிறதுனால பாதிப்புகள் ஏற்படும். நிலத்தடி நீர் பாதிக்கப்படும். நிலத்தடி நீர் அங்க உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துட்டா என்ன ஆகும்? அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா கடல் நீர் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிடும். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 20 அடியிலே பாத்தீங்கன்னா 10 அடியிலே பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி கிடைக்கும். இப்ப 100 அடி நீங்க 100 அடியில வந்து போர் போட்டாலுமே உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்குதா அப்படின்னா அங்க தண்ணியே வர்றது கஷ்டமா இருக்குது. இப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிருச்சு. இதற்கு காரணம் என்ன? சுற்றுச்சூழல் பாதிப்பு. இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு காரணம் என்ன? மனிதர்களோட செயல்பாடுகள் தான். இதெல்லாம் சரி பண்ணனாதான் நம்ம சுற்றுச்சூழலை வந்து பாதுகாப்பா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இப்ப ஷேல் கேஸ் எங்கெங்கெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 6 பகுதிகள் இது வந்து புக்லயே நமக்கு மேஜரா கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் கண்டறியப்பட்டுள்ள 6 பகுதிகள் வந்து ஷேல் கேஸ் எடுக்கிறதுக்காக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா குஜராத்ல உள்ள காம்பே வளைகுடா. அந்த பகுதிகளில் வந்து குஜராத்தோட அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா காம்பே வளைகுடான்னு இருக்கும். இந்த பகுதியில வந்து ஷேல் கேஸ் எடுக்கிறாங்க. அடுத்தது அசாம் பகுதியில வடகிழக்கு பகுதியான அரக்கான் பகுதிகளில்
அசாம்ல உள்ள வடகிழக்கு பகுதி அரக்கான் பகுதிகளையும், மத்திய இந்திய அளவில் உள்ள கோண்டுவானா பகுதிகள், கிழக்கு கடற்கரை பகுதியான கிருஷ்ணா நதி பள்ளத்தாக்குகள், கிழக்கு கடற்கரை பகுதியான கோதாவரி நதி பள்ளத்தாக்குகள், அப்புறம் வேற என்னன்னா காவிரி இந்தோ கங்கை பகுதிகள். ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அதாவது ஆற்று பகுதிகள், அதாவது ஆறுகளும் கடலும் சேர்ற இடத்துக்கிட்ட இருக்கிற ஒரு பகுதி, அதாவது டெல்டா ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாக்கள்ல தான் வந்து இதெல்லாம் கிடைக்குது. இதற்கு காரணம் என்னன்னா அங்க தண்ணி ஓட்டம் நல்லா இருக்குது, நல்ல செடி கொடிகள் நல்லா வளருது, இயற்கையான சூழல் அங்க இருக்குது, அதனால அங்க இந்த விஷயங்கள்லாம் கிடைக்குது. அப்ப இதுல இருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு திட்டங்கள் வகுத்திருக்காங்க. இந்த பகுதிகளில் வந்து ஷேல் கேசஸ் வந்து அதிகமா கிடைக்குது அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகள். ஸோ இந்த எலக்ட்ரானிக் கழிவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆக நம்ம யூஸ் பண்ற அந்த கேஜெட்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. இப்ப பாருங்களா, ஒரு ஆள் வந்து ஒரே ஒரு போன், ஊருக்கு ஒரு போன் இருந்த காலம் போய் இப்ப என்னன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தவங்களும் போன் வச்சிருக்காங்க. அதுவும் ஸ்மார்ட் போன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஒரு சில பேர் என்னன்னா ஒரே ஆள்ல 2 3 போன்லாம் வச்சிருக்காங்க. இப்ப என்ன, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸோட யூசேஜஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இப்ப நம்ம இருக்கிற செட்டப்பே பாருங்களேன், ஒரு ஸ்மார்ட் போர்டு இருக்குது, முன்னாடி வந்து கேமரா இருக்குது, அப்புறம் லைட் செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ இவ்வளோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து என்ன ஆகுறோம், அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதனால ஏற்படக்கூடிய ஹீட் அதிகமாகும். ஸோ இது வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா, இதெல்லாம் தூக்கி போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க, இதெல்லாம் வீணா போயிடுச்சுன்னா என்ன பண்றோம் நம்ம, இதெல்லாம் என்ன ஃபுல்லா வந்து அழிச்சு மொத்தமா வந்து பேக் பண்ணி நம்ம அந்த காய்கறி எல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி போய் மண்ணில் குழி தோண்டி புதைக்கிறோமே, அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சுன்னா தூக்கி ஓரமா போட்டுருவோம். வீட்லயே நிறைய பேர் வீட்டுல இப்ப பாருங்களேன், 10 15 செல்போன் கிடக்கும், பழைய செல்போன். அந்த 1166 மாடல்லாம் வந்து சில பேர் வீட்டுல எல்லாம் வந்து இன்னமும் கடந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் ஓரமா கிடக்கும். அதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாது. காயலாங்கடையில போடலாம், வெங்காயம் வாங்க வரவர்கிட்ட வந்து போட்டுடலாம் அப்படின்னா கூட அவரும் வாங்க மாட்டாரு. எதனால அப்படின்னா அது தேவையில்லாதது, ஒண்ணுத்துக்குமே பிரோஜனம் இல்லாதது அப்படிங்கிற மாதிரி அவங்க தூக்கி போட்டு போயிறாங்க. அப்ப இந்த வேஸ்டேஜஸ் இதெல்லாம் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வேஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் வந்து இதனால வந்து நமக்கு என்ன பாதிப்பு வரும், இதனால நமக்கு இதெல்லாம் ஓரமா கிடக்கிறதுனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமானா கண்டிப்பா பாதிப்புகள் வரும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஓரமா கிடக்கிறதுனால ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். அதோட மட்டும் இல்லாம இதுல யூஸ் பண்ற மெட்டல்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டும் சாதாரணமா பிளாஸ்டிக்காலையோ அப்படின்னு, பிளாஸ்டிக்குமே நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதுதான். இப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸும் ஒவ்வொரு காம்பினேஷன்ல வந்து பில்டு பண்ணியிருப்பாங்க. இதுல உள்ள கண்டென்ட் எல்லாமே வந்து மனித உடல்களை பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த வகையில நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்ஷன்ஸ் இது. ஸோ இதுல பாருங்க, இந்த இஎம் இருக்குல்ல, இஎம் வந்து என்ன பண்ணும்னா மனிதரோட உடவுல வந்து மனிதரோட மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு போர்ஷனா இருந்திருக்குது. அப்ப இஎம் அதிகமா பயன்படுத்துனதுனால மனிதரோட மைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். இதனால என்ன ஆகும்னா நரம்பு மண்டலம் ஃபுல்லாவே பாதிக்கப்பட்டு குழந்தைகளுக்கா இருக்கட்டும் இல்ல பெரியவர்களா இருக்கட்டும் மூளை வளர்ச்சியோ இல்ல மூளை சிதைவோ ஏற்பட்டு உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனாலதான் குழந்தைங்களுக்கு வந்து செல்போன்லாம் அதிகமா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல இருக்கிற கழிவுகள் எல்லாமே வந்து நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அடுத்தது குரோமியம். குரோமியம்னால என்ன ஆகும்னா மூச்சு திணறல் ஏற்படும். இது வந்து நமக்கு ஒரு டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. குரோமியம் பாத்தீங்கன்னா மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குது. கேட்மியம் பாத்தீங்கன்னா சிறுநீரக மற்றும் கல்லீரல், அதாவது கல்லீரல் போன்ற பகுதிகளை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு நச்சா அமைஞ்சிருக்குது. பாதரசம் பாத்தீங்கன்னா பாதரசம் மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்கக்கூடியது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது பாதரசம் வந்து நமக்கு வந்து எடுக்க முடியாது, ஓகேவா. அது வந்து அதோட அமைப்பு மற்றும் அதோட டெம்பரேச்சர் அதெல்லாம் இருக்குல்ல, உருகக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பாதரசத்தை வந்து எங்க பயன்படுத்துறாங்கன்னா வெப்பமானிகள்ல பயன்படுத்துறாங்க. இந்த பாதரசமானது எப்படின்னா நச்சு கலந்தது ஒன்று, நிறைய பேருக்கு தெரியாது. நம்மளோட கோல்டு ரிங்ல எல்லாம் அந்த பாதரசம் பட்டுடுச்சுன்னா அப்படியே வந்து அந்த கலரே மாறிடும். அதை ரிமூவ் பண்றது சீக்கிரமா டக்குன்னு ரிமூவ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த கிளிட்டர் வாட்டர்ல போய் போட்டு நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து செயற்கை முறையில இன்னொன்னு அந்த ஆனோடாக்கள் கேத்தோடாக்கள் இந்த மெத்தட்ல மின்னார் பகுத்தல் முறையில தான் வந்து என்ன பண்ண முடியும்னா இதை ரிமூவ் பண்ண முடியும். அப்ப அந்த பாதரசத்தோட தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நச்சுத்தன்மை உடையது. நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க, தங்க தட்டுல சாப்பாடு போடுவேன், வெள்ளி தட்டுல போடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா யாருமே வைரத்தட்டுல போடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப வைரமுமே வந்து நச்சுத்தன்மை உடையது. ஏன்னா வைரத்துல போட்டு சாப்பிட்டோம்னா செத்து போயிடுவோம் நம்ம, ஓகேவா. அதனாலதான் வந்து இந்த வைரத்தட்டுங்கிற விஷயமே சொல்லாம போயிட்டாங்க.
தங்கமோ இருக்கட்டும் இல்ல வெள்ளியா இருக்கட்டும், இது வந்து மனித உடலுக்குமே வந்து தங்கமும் சரி வெள்ளியும் சரி இது எல்லாமே வந்து மண்ணுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தானே. அதனால வந்து சிலிக்கான் கலந்த ஒரு பொருளா இருக்கும். இதனால வந்து பாதிப்புகள் பெருசா யாருக்கும் வராது. ஆனா வைரத்தினால பாதிப்பு வரும். அந்த மாதிரிதான் இந்த பாதரசத்தினால என்ன ஆகும்னா மூளை மற்றும் சுவாச மண்டலம் பாதிக்கப்படும். அதோட மட்டும் இல்லாம இந்த பிவிசி நம்ம பாலிவினைல் குளோரைடு இருக்குல்ல, பிவிசி பைப்ஸா இருக்கட்டும் இல்ல பிவிசி பேப்பர்ஸா இருக்கட்டும், இதனால யூஸ் பண்றதுனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஜரான பாதிப்பு என்னன்னா பிவிசியை வந்து எரிக்கிறப்போ அதுல இருந்து டயாக்சின், இது வந்து நமக்கு வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பிவிசி எரிக்கிறதுனால டயாக்சின்ங்கிற ஒரு நச்சு பொருள் வெளியில வரும். இது எதை பாதிக்கும் அப்படின்னா இனப்பெருக்க மண்டலத்தை பாதிக்கும். இனப்பெருக்க மண்டலத்தையும் அதோட வளர்ச்சியும் அதோட பணிகளையும் பாதிக்கும். இப்ப நீங்க இந்த லைனை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க யோசிக்கலாம், இப்ப நிறைய ஐவிஆர் கிளினிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாலையுமே ஐவிஆர் கிளினிக்ஸ் நிறைய இருக்கு. செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் வந்து நிறைய வளர்ந்துகிட்டே இருக்குது. இதற்கு காரணம் என்னவா இருக்கும்னா நம்மள எடுத்துக்கிற ஃபுட் ஸ்டைலா இருக்கட்டும், நம்மளோட லிவிங் ஸ்டைலா இருக்கட்டும், நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்களா இருக்கட்டும், எதுனாலுமே ஒரு சாதாரணமா ஒரு சாக்லேட் வாங்கினாலுமே பாலித்தீன் கவர்ல தான் இருக்குது. ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா அஜினமோட்டோஸ் போட்டு நீங்க ஒரு சிக்கன் ரைஸோ இல்ல ஒரு எக் ரைஸோ ஏதோ ஒன்று வாங்குறீங்க. எல்லாமே தேவையில்லாத ஒரு நச்சு பாலித்தீன் கவர்ல தான் அதெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. பேக் பண்ணி கொடுக்கறது பாத்தீங்கன்னா பாலித்தீன் பேப்பர்ஸ்ல கொடுக்குறாங்க. அப்ப இது ஹீட் ஆகுறப்ப என்ன ஆகும்னா, ஹீட் ஆகுறப்போ அந்த டயாக்சின் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருளானது வெளியாகும். அது எரிப்பதனால மட்டும் இல்ல, ஹீட் ஆனாலும் அதுல வெளில வரும். ஹீட் ஆகுறதுனால வெளில வர்றப்ப அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டயாக்சின் வெளில வந்து இனப்பெருக்க மண்டலத்தையே பாதிக்கப்படும். அப்போ இந்த குழந்தைகள் பறக்காம போறதுக்கு காரணமே என்ன, நிறைய பேருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிவிசி யூஸ் பண்றதுனாலதான் அப்படிங்கிறது நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், வருங்கால தலைமுறையை வந்து நம்ம அடுத்த நல்ல ஹெல்தியான உலகத்தை கொண்டு வரணும்னா இந்த பாலித்தீனை தவிர்ப்பது ரொம்ப நல்லதா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து கழிவுகளால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அடுத்தது திடக்கழிவுகள் இருக்குல்ல, இந்த திடக்கழிவுகள் அதாவது வீட்டுல நம்ம யூஸ் பண்றோம்ல வேஸ்டேஜஸ், இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கோ அப்படின்ட்டு ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில வந்து திடக்கழிவுகளை வந்து அகற்றும் முறைகள் வந்து ஒரு 4-5 மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச மெத்தட் தான், பெருசா புதுசாலாம் சொல்லல, இருக்கிறது தான். ஆனா இதை யாரும் பெருசா நோட்டீஸ் பண்ணாம இருக்கிறோம். நீங்க பாருங்களேன், வீடுகள்ல போய் பாருங்களேன், வீட்டுகள்ல வந்து எத்தனை டஸ்ட்பின் வச்சிருப்போம், ஒரே ஒரு டஸ்ட்பின் தான் வச்சிருப்போம். என்ன கலர்ல வச்சிருப்போம்லாம் தெரியாது. ஏதோ கலரா நம்ம போவோம், ஒரு பிளாஸ்டிக் ஷாப்புக்கு போவோம், அங்க என்ன கலர் பிடிச்சிருக்கோ நமக்கு பிடிச்ச கலர், நம்மளோட ஃபேவரட் கலர் எடுத்துட்டு வந்து டஸ்ட்பின் நம்ம வச்சிருவோம். இதே நீங்க வந்து இப்ப ரயில்வே ஜங்ஷனுக்கு போய் பாருங்களேன், 2 வகையான டஸ்ட்பின்ஸ் இருக்கும். நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு கிரீன் கலர்ல ஒன்னு இருக்கும், ப்ளூ கலர்ல ஒன்னு இருக்கும். இது எவ்வளவு பேர் நோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது. இதே ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நீங்க போய் பாருங்களேன், அங்க பாத்தீங்கன்னா 4 வகையான டஸ்ட்பின் இருக்கும். ஒரு கிரீன் கலர்ல ஒன்னு இருக்கும், ப்ளூ கலர்ல ஒன்னு இருக்கும், எல்லோ கலர்ல ஒன்னு இருக்கும், அண்ட் ரெட் கலர்ல இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சிம்பிள் இருக்குது. இப்போ கிரீன் அப்படிங்கிறப்போ ஒண்ணும் இல்ல, மக்கக்கூடிய பொருட்கள் மக்காத பொருட்கள் அப்படின்ட்டு பிரிச்சிருப்பாங்க. மக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறப்போ இந்த பொருளை நம்ம பிரிச்சு நம்ம போட்டோம்னா நமக்கு ஸ்ட்ரீட்லயே வந்து குப்பல்றவங்க வருவாங்க, அவங்களே பாத்தீங்கன்னா பிரிச்சே வந்து பிரிச்சு கொட்டுவாங்க. அப்ப பிளாஸ்டிக் பொருட்கள், அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் அண்ட் பாட்டில்ஸ் இது எல்லாத்தையுமே மக்காத பொருட்களையும் மக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த ஃபுட் வேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே கொண்டு போய் அதுல வைப்பாங்க. இது காரணம் என்னன்னா மக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் மறுபடியும் மக்க வச்சு உரமாக்கி அதை வந்து மண்ணுல வந்து ஈஸியா கலந்துருவாங்க. மக்காத பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் மறுசுழற்சி பண்றதோ இல்லைன்னா எங்கேயாவது வந்து அதை குவிச்சு திரும்பி பயன்படுத்தாத அளவுக்கு அதை மாத்துறதுக்காக தான் அவங்க பிரிச்சு கொண்டுப்பாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் என்ன பிரிச்சுப்பாங்கன்னா மருத்துவ உபகரணங்கள், இப்போ சிரஞ்சா இருக்கட்டும், இல்லைன்னா அதுல இருந்து அப்புறம் வந்து ஒரு டானிக் பாட்டில்ஸா இருக்கட்டும், கிளாஸ் பாட்டில்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம திரும்பி யூஸ் பண்ண முடியாது. அதனால மருத்துவ கழிவுகள் தனியா, அதாவது எரிச்சு சாம்பலாக்கக்கூடிய கழிவுகள் அப்படின்னுட்டு தனித்தனியா பிரிச்சு நமக்கு வந்து சுத்தப்படுத்துவாங்க. ஓகேவா? அப்ப திடக்கழிவுகளை அகற்றுவதற்கு என்னென்ன மெத்தட்களை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனித்து பிரித்தல் மெத்தட் ஒண்ணு, நிலத்தில் நிரப்புதல் ஒண்ணு, சாம்பலாக்குதல், எரித்து சாம்பலாக்குதல், உரமாக்குதல் அப்படிங்கிற ஒரு 4 மெத்தடை மேஜரா எடுத்திருக்காங்க. அப்ப தனித்து பிரித்தல்னா என்ன, திடக்கழிவுகளை வந்து மக்கும் குப்பைகள் மற்றும் மக்காத குப்பைகள்னு தனித்தனியா பிரிச்சுக்கலாம். நிலத்துல நிறுத்துறப்போ தாழ்வான பகுதிகளில் திடக்கழிவுகளை நிரப்பது தான் வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, இப்ப நம்மளோட
மழைநீர் சேகரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில வந்து ஒரு குழியை தோண்டி மேலே இருந்து மொட்டை மாடியில் பெய்யுற தண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்க்கறதுன்னு மழைநீர் சேகரிப்புமாங்க. அது எந்த இடத்துல வச்சிருப்பாங்க அப்படின்னா, மேஜரா நம்மளோட போர் எங்க போட்டிருக்கோமோ, வீட்டுல வந்து அந்த கிணறு எங்க நோண்டி இருப்போமோ, இல்லைன்னா போர் எங்க போட்டிருக்கோமோ அந்த இடத்துக்கு பக்கத்துல வச்சிருப்பாங்க. அப்பதான் வந்து நமக்கு நிலத்தடி நீர் மட்டம் உயரும், நம்ம குடிக்கிறதுக்கும் தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மழைநீர் திட்டம் நல்ல திட்டம் அது. அந்த திட்டம் வந்து நிறைய பேர் வீட்டுல இப்ப வந்து செயல்படுத்தாம வச்சிருக்காங்க. இருந்தாலும் ஒரு மிக அற்புதமான ஒரு திட்டம் அது. இந்த திட்டத்தினால வந்து மக்களுக்கு வந்து நல்லதுதான் கிடைக்குமே தவிர கெடுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அந்த திட்டத்தை வந்து ஒழுங்கா செயல்படுத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது வந்து சக்சஸ் ஆன திட்டம் தான். வருங்காலங்கள்ல நீங்களும் வீடுகள்லாம் கட்டினீங்கன்னா வீடுகளிலுமே நிலத்தடி நீர் சேகரிப்பதற்கு அப்படின்னுட்டு ஒரு மழைநீர் தொட்டியை கூட சேர்த்து கட்டி நீங்க அதுக்கப்புறமா அந்த வீடை பராமரிச்சீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களோட சூழலும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிலத்துல நிரப்புறது, அதாவது உரமாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொண்டு வர்றது, இது எல்லாமே வந்து திடக்கழிவுகளை அகற்றும் முறைக்கு உதாரணமா சொல்லியிருக்காங்க. எரித்து சாம்பலாக்குதல், அதான் மருத்துவ வேஸ்டேஜ், அதாவது மருத்துவ கழிவுகளை எல்லாம் என்ன பண்ணணும்னா முறையாக மாற்றணும். இப்ப இடைப்பட்ட நிலங்கள்ல கூட இடைப்பட்ட காலங்கள்ல யூடியூப்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஒரு டாட்டூ சென்டர்ல இருந்து நிறைய பேருக்கு வந்து ஹெச்ஐவி தொற்று வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சுத்தம் செய்யப்படாத, அதாவது சரியான முறையில் சுத்தம் செய்யப்படாத அந்த நீடில யூஸ் பண்ணதுனால ஒரு தொற்று நோயாளியிலிருந்து, அதாவது ஒரு ஹெச்ஐவி தொற்று நோயாளிகிட்ட இருந்து அடுத்தடுத்த கஸ்டமர்ஸ்க்கும் வந்து அது பரவிடுச்சு அப்படிங்கிறது. அதெல்லாம் ரொம்ப உண்மையிலே கண்டிக்கக்கூடிய விஷயம் அது. ஏன்னா வந்து நார்மலா இருக்கிற இந்த டேட்டூ போடுறதுனால வந்து ஸ்டைலா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம போறோம். அதனால பாதிப்புகள் எப்படி ஆயிருக்கு பாருங்க, அவங்களோட லைஃபே போயிடுச்சு. இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு ஊசி ஒருத்தவங்க செலுத்திய ஊசியில இருந்தோ இல்ல அவங்க பயன்படுத்தியோ மருத்துவ உபகரணங்களையோ இன்னொருத்தவங்க பயன்படுத்துறது, தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்துறதோ, இல்லைன்னா இப்போ இன்னும் சொல்ல போனா யூடியூப்ல அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக கூட இந்த பாட்டில் எல்லாம் வந்து உடஞ்சிருச்சுன்னா அதை வந்து ஒரு பேப்பர்ல கட்டி அதுக்கப்புறம் பேக் பண்ணி துணியை வச்சு பேக் பண்ணி வந்து வேஸ்ட்ல போடணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நாயோ பூனையோ வந்து அந்த குப்பை தொட்டியில போய் சாப்பிட்றப்ப அது வந்து அந்த கிளாஸ் வந்து அந்த நாயோட முகத்தையோ இல்ல மாடுகளோட முகத்தையோ வந்து கிழிச்சிரும், பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு அதெல்லாம் நல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு சொசைட்டில வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு சின்ன சின்ன வீடியோஸ். அதெல்லாம் உண்மையிலே அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த மாதிரி இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவையில்லாத மருத்துவ கழிவுகள்லாம் வந்து எரித்து சாம்பலாக்கணும், இல்லைன்னா எரிக்க முடியலையா அதை வந்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஹீட் பண்ணி அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க, சுடுநீர்ல டிப் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய வழிமுறைகளை பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. சாம்பலாகக்கூடிய மண்ணுல சிதைச்சு மண்ணுல போட்டு புதைச்சா அது சிதையக்கூடிய பொருளா இருந்துச்சுன்னா அதை சதைச்சு கூட உரமாக்கிடலாம் அப்படின்னும் இந்த மெத்தடும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கழிவு மறுசுழற்சியை தான் நம்ம வந்து இந்த 4R ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ரிவர்ஸ், அதாவது ரெடியூஸ், ரீயூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதுல த்ரீ ஆர் இருக்குது. இப்போ 4R வந்துருச்சு, அடுத்தது 5R வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரெக்கவரி அப்படின்னு கூட நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த மெத்தட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா என்ன பண்ணலாம்னா, சிறப்பான முறையில வந்து இந்த திடக்கழிவுகளை வந்து கையாளலாம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழலை பாதிக்காத வளங்களை நம்ம பயன்படுத்தும் போது சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சுற்றுச்சூழலை பாதிக்காத வளங்கள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரிய ஆற்றல், காற்றாற்றல், நீர்மின் ஆற்றல், இதெல்லாமே வந்து சுற்றுச்சூழல் இயற்கையா, அதாவது வற்றாத வளங்கள். நமக்கு வளங்களே பாத்தீங்கன்னா சோர்ஸ் பாத்தீங்கன்னா வற்றக்கூடியது, வற்றாத வளங்கள் அப்படின்னு 2 வகையா பிரிக்கலாம். வற்றக்கூடிய வளங்கள்னா என்னன்னா கொஞ்ச நாள்ல வந்து காலாவதி ஆயிடும். அப்ப இந்த பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள்ல வந்து இல்லாம போயிடும். அப்ப வற்றாத வளங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய ஒளி வந்துகிட்டே இருக்கும், எனி டைமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், காற்றாற்றல் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ஓதாற்றல் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதை மாதிரி வந்து இயற்கையிலே கூடிய அந்த பஞ்சபூதங்கள் மூலயமா இருக்கக்கூடிய அந்த நீராற்றலா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு வற்றாத வளங்கள். அப்ப ஆல்டர்னேட் சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப வளங்கள் கம்மியாயிட்டே வந்துச்சுன்னா அதுக்கு மாற்று வழி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இயற்கையோட ஒன்றி வாழ்வதற்கான வழிமுறைகள் நம்ம பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு சுற்றுச்சூழல் பாதிக்காம நல்ல ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஓத ஆற்றல், அலை ஆற்றல், மாற்று சக்தி எரிமுகங்களையோ இல்ல மாற்று சக்தி ஆற்றலையோ பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளோட வாழ்க்கையில வந்து நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேஜரா நம்ம பார்க்க போறிய
ஒரு சில திட்டங்கள் பாத்துங்க. இந்தியாவில் காணப்படும் சுற்றுச்சூழல் திட்டங்கள்ல மேஜரா காணப்படக்கூடிய ஒரு சில திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டங்கள் வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த சட்டத்திட்டங்கள் எதுக்காக அப்படின்னா, நம்மளை வந்து சரி பண்றதுக்காகவும் ஒழுங்கு பண்றதுக்காகவும் நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து நல்ல விதமா கொண்டு போகணும், அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில மேஜரான ஒரு சில சட்டங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ 1972ல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த வனவிலங்கு பாதுகாப்புங்கிறப்ப காட்டு விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்களா அப்படின்னா, காட்டு விலங்குகள் பாதுகாப்பாக இருக்கணும்னா காடுகள் பாதுகாப்பாக இருக்கணும். அப்ப காடுகள் பாதுகாப்பாக இருந்தாதான் காட்டு விலங்குகள் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. 1974ல நீர் மாசுபாடு மற்றும் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ ஆறுகள், அனைத்து வகையான ஆறுகள், ஏரிகள், குளங்கள்ல உள்ள நீரானது பாதுகாக்கப்படணும், வருங்கால தலைமுறைக்கு வந்து நல்ல குடிநீர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அடுத்தது முதலைகள் பாதுகாப்பு. முதலைகள் பாதுகாப்புனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்னீர் வாழ் பகுதியில தான் இந்த முதலைகள்லாம் வந்து வளரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இந்த நன்னீர்ல வந்து நன்னீர் பகுதி வந்து சுத்தமா இருந்தாதான் முதலைகள் பாதுகாக்கப்படும். அப்ப முதலைகள் இருக்கிற இடங்கள்ல வந்து நன்னீர் ஏரிகள், நன்னீர் வளங்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அந்த இடங்கள் நம்ம பாதுகாக்கணும். அப்ப நீர்வளம் வந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முதலைகள் பாதுகாப்பு சட்டம் 1975ல கொண்டு வந்தாங்க. வனங்கள் பாதுகாப்பு சட்டம், இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 1980ல வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க, காடுகளை அழிக்காம இருக்கிறதுக்காக. நம்ம சுந்தர்லால் பக்னா கூட நம்ம பார்த்தோம்ல, 1972 1970-73 பகுதியில உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சமோலி கிராமத்துல சுந்தர்லால் பக்னா வந்து என்ன பண்ணியிருக்காரு, நம்மளோட சிப்கோ இயக்கத்தை தொடங்கினாரு. அதன் விளைவாக தான் 15 ஆண்டுகளுக்கு இமயமலை அடிவார பகுதியில் உள்ள காடுகளை வந்து 15 ஆண்டுகளுக்கு வெட்டக்கூடாது அப்படிங்கிற சட்டம் வந்து 1980ல வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஒரு பிரிவு தான் என்ன அப்படின்னா இந்த வன பாதுகாப்பு சட்டம். ஓகேவா, 1980ல வன பாதுகாப்பு சட்டம். அப்புறம் 1981ல வந்து காற்று பாதுகாப்புறதுக்கான சட்டங்கள், தொழிற்சாலைகளுக்கெல்லாம் வந்து ஒரு சில விதிமுறைகள் கொண்டு வந்தாங்க. அதாவது தொழிற்சாலை கழிவுகள், புகைகள்லாம் வெளியேற்றக்கூடிய அந்த குழாய்கள் வந்து மிக உயர தூரத்துல இருக்கணும், கீழே ஷார்ட்டாவே இருக்கக்கூடாது, நல்ல தூரமா இருந்துச்சுன்னா அது சுற்றுச்சூழலை பாதிக்காம மேல போயிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், இது வந்து நமக்கு ஒரு டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 1986ஆம் ஆண்டு வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்துதல் வந்து இதுக்கு வந்து அதிகாரம் வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மள சோசியல் சயின்ஸ்ல கூட இருக்கும். 2002ஆம் ஆண்டு பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம். அடுத்தது தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2010ஆம் ஆண்டு அப்படின்ட்டு இப்படி ஒரு சில சட்டங்களும் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி முக்கிய தினங்கள், ரொம்ப முக்கியமான தினங்கள், ஒரு சில சுற்றுச்சூழல் தொடர்பான முக்கிய தினங்கள், சில தினங்கள் இருக்குது. இதையும் நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தண்ணீர் தினம், உலக தண்ணீர் தினம் பிப்ரவரி 2ஆம் தேதி உலக தண்ணீர் தினமும், உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3ஆம் தேதி, உலக வன தினம் மார்ச் 21ஆம் தேதி, உலக தண்ணீர் தினம் மார்ச் 22ஆம் தேதி. ஓகேவா. உலக தண்ணீர் பாதை தினம், சதுப்பு நில தினம். ஓகேவா, சதுப்பு நில தினம் தான் பிப்ரவரி, நம்மளோட தமிழ் புக்லயே இருக்கும், ஈரநிலம் சதுப்பு நிலம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பிப்ரவரி 2ஆம் தேதியும் தண்ணீர் தினம், இதுக்கெல்லாம் கூட ஒரு கண்டினியூவா இருக்கும், இந்த டேஸ்லாம் வந்து கண்டினியூவா இருக்கும். தண்ணீர் தினம், சிட்டுக்குருவி காட்டுக்கு போகுது, காய்ச்சல் வருது, காலநிலை மாறுது, காசநோய் வருது அப்படின்ட்டு ஒரு ரைமிங் கூட இருக்கும். ஓகேவா. தண்ணீர் தினம் மார்ச் 22ஆம் தேதி, காலநிலை தினம் மார்ச் 23, காசநோய் தினம் மார்ச் 24 அப்படின்ட்டு, இந்த மாதிரி பூமி தினம் ஏப்ரல் 22 அப்படின்ட்டு இந்த மாதிரி தினங்கள் நமக்கு இருக்குது. இதுல இருந்து வந்து முன்னாடி இதுல இருந்து எல்லாம் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த தினங்கள் சம்பந்தமா. ஆனா இப்ப சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா தினங்கள் கேட்கறது இல்ல, தினங்கள் ரிலேட்டடான இந்த சட்டங்கள் சம்பந்தமா வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில வந்து நம்ம என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் பேஸ் பண்ணி சுற்றுச்சூழல் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த கிளாஸ்ல. சின்ன சின்ன தடங்களோட ஸ்டார்ட் பண்ணோம். பட் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து கண்டினியூஸா உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அடுத்த கிளாஸ்ல வந்து இது ரிலேட்டடா எக்காலஜி சிஸ்டம் ஒன்று நம்ம பார்த்துட்டோம்னா அந்த அந்த எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து எக்கோசிஸ்டமும் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸும் பேஸ் பண்ணி என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட டிஸ்கஷனையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ஓகேவா. ஸோ இந்த லெவல்ல செஷனை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு செஷன் ஓகே அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க, நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, சந்தோஷம், நன்றி. ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து அடுத்தடுத்த வகுப்புகள்ல வந்து எல்லா டாப்பிக்கும் பார்ப்போம். ஸோ இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். நீங்க ஆப்டி நான் தான் எடுக்க போறேன். ஸோ அதனால வந்து நீங்க வந்து ஒரு நல்ல கிளியரா ஒரு நோட் ஒன்று போட்டுக்கங்க.
2க்கு நோட்டா இருக்கட்டும், இல்லை 2 நோட்டா கூட போட்டுக்கலாம். ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நோட் ஒன்று வச்சுங்க. நீங்க தனியா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கிளாஸ் டைம்ல ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தனியா வச்சுங்க. அடுத்த வீக்ஸ்ல வந்து ஆப்டையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஸ்பீடா போகணும், டைம் நமக்கு கம்மியா இருக்குது. அதனால வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்பீடா போறதுக்கு, ரேஸ்ல ஓடுறதுக்கு ரெடி ஆகுங்க. ரேஸுக்குள்ள வர்றதுக்கு ரெடி ஆகாதீங்க, ரேஸ்ல ஓடுறதுக்கு ரெடி ஆகுங்க. கண்டினியூவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்த வர்ற எக்ஸாம்ல உங்களை எல்லாரையுமே வந்து நம்ம டிஸ்பிளேல பார்க்கணும். நீங்களும் வெல்லலாம் ஒரு அரசு அதிகாரி அப்படிங்கிற ஒரு போஸ்டரோட உங்களை எல்லாரையும் வந்து ஒரு மீட்டப்ல வந்து நம்ம நிறுவனம் வந்து உங்களை வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு செலிப்ரேஷன் நடக்கும். அதுக்கு நீங்க தயாராகணும். ஓகேவா? செலிப்ரேஷனுக்காக ரெடி ஆக வேண்டாம், அரசு அதிகாரி ஆகிறதுக்கு தயாராகுங்க. ஓகே. ஸோ இன்னொரு கிளாஸ்ல நம்ம மறுபடியும் சந்திப்போம். சென்டர்மேப் வியூவர்ஸ்க்கு நன்றி. Centermap. You dare to dream, we care to accomplish.